இப்பொழுது தினக்கவி சிக்கலாக கிடைக்கு எனக்கு. This video has been removed for ஓகே நான் முன்னவரோட மெசேஜ் அனுப்புகிறேன். இது தெரியல, ஒன்றுமே வர இல்லை இதில். கட்டாயம் சுயர்சனியும் ஜானசனெல்லாம் அனுப்பியிருப்பார்கள். இல்லை, இது என்னென்னா நம்மவர்களில் மாற்றம் அப்படி காண்றதுண்டு. இப்போ நேற்றைய நிகழ்ச்சியிலும் புல சமூக நிஜங்களும் அது பேசப்பட்டது. தங்களுக்கு கிடைச்சிட்டா ஒவ்வொன்றும் அப்படியே ஓடிடுவார்கள். கதிரைகள் மிஞ்சி கிடக்கும். சரியா? தண்டை பிள்ளை முடிஞ்சதோ ஆல் எஸ்கேப். தண்டை டீச்சர் வருவா, தண்டை மாணவர்கள் கூட்டி வருவா, தண்டை அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதோ அந்த 10 பிள்ளைகள் டீச்சரும் எஸ்கேப். கடைசியாக மிஞ்சிறது கதிரைகள் மட்டும்தான். இப்போ அன்றைக்கு 109 விருதுகள் வழங்கப்பட்டது. சரியா? ஆறு விட்டது சத்தம். அப்போ பார்த்தா இல்லை. அதான் நேற்று இதில் பிளஜ மனுஜங்கள் அந்த அண்ணா சொல்லி கொண்டிருந்தார். ஏன் நம்மவர்கள் இப்படி? இப்போ ஒருத்தனுக்கு உனக்கு கைதட்டுன சனம், சரியா? அந்த உனக்கு இப்போ தண்டை பிள்ளைக்கு ஒன்று எடுக்கக்குள்ள நாங்கள் கைதட்டுறோம். நான் எடுக்கக்குள்ள அங்கே யாரும் இல்லை, கைதட்ட யாரும் இல்லை. கதிரையில் இருந்து கடத்தியா இல்லை. உண்மையில சரியான கவலையாக இருந்தது. அது எப்படி 109 110 111 கடைசியாக ஒரு ஆள் போகும் என்ன? அப்போ அந்த ஒரு 50 பேராச்சும் இருக்கக்கூடாதா? இல்லை, அதுக்கு ரெண்டு சொல்கிற அளவு தான் கடைசி ஆக்கள் இருந்தார்கள். அது ஒரு கவலையும் வந்துட்டுது. நம்மவர்கள் திருந்த மாட்டார்களா இன்னும் அந்த மாதிரி இருந்தது. எங்கே பார்த்தாலும் இதான் நடக்குது. தங்கட விஷயம் முடிய பறந்துடுங்க. என் பாமுகத்துலேயும் தான் தங்கட விஷயம் முடிய பறந்துடுங்க. தங்கடத்துக்கு வைக்க பாருங்க, தங்கட விஷயம் முடிய பறந்துருங்க. புதுக்கடை அம்மா மின்னலே வா மாட்டா புதுக்கடை வருவீடு புடுறாங்க. அடுத்த வேண்டிய அகலில் அகலில். அப்போ என்ன செய்யலாம்? இப்போ நிகழ்ச்சிகளில் தான் இப்போ அன்றைக்கும் நேற்று அது கதைத்திருந்தார்கள். ஏன் இப்படி இவ்வளவெல்லாம் சொல்கிறோம், இவ்வளவெல்லாம் கதைக்கிறார்கள், ஆனால் இதில் மட்டும் நிற்கிறோம். நிகழ்ச்சிகளுக்கு போனால் அது இப்போவும் அந்த குப்பை ஊட்டுறது பழக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்ற ஒரு பேக்கில் இப்போ பேக்கிலேயே பாக்ஸில் போட்டு தருவார். அந்த பாக்ஸை கூட கையில் கொண்டு விட்டுறீங்க, இல்லாட்டி இருக்கிற பின்னில் அது நடக்குது இல்லை. ஜூஸை குடிச்சு போட்டு வைப்பார்கள், அது காலில் தட்டுப்பட்டு அப்படியே ஊற்றி கிடக்கும். கீழே சாரிகளையும் வெட்டிகளையும் அது வரப்பட்டு கிடக்கும். டீயை கோப்பியை கூட அப்படி எப்படி திருத்தலாம்? திருந்துவோமா? தானா திருந்தாம ஒரு திருந்தினார். அவன் தானா யோசிச்சு திருந்தவனும். ஆனா என்ன பொறுத்தவரை, எங்கட குடும்பத்தை பொறுத்தவரையில எந்த கொண்டாடத்து போனாலும் கடைசியா முடிஞ்சு கதிரை மிசிலாம் அடுக்கி எல்லாம் கூட்டி துப்புறாங்க வெளியில பெறுவோம். கூடுதலா அநேமா இங்க நடக்கிறதா இருந்தாலும் சரி என்ன சரி கடைசி மட்டும் நிற்போம். அப்படி அதுக்கு அதே நேரம் நேரத்தோடையும் போயிடுவோம். சில நேரம் நேரத்தோடையும் போய் முன்னுக்கு நிக்கிறது நாங்கெல்லாம், கடைசியா வர்றது நாங்களா தான் இருக்கோம். அநேமா அது என்ன கொண்டாட்டமா இருந்தாலும் அப்படித்தான். கூடுதலா கல்யாண விடாதல விட மற்ற இப்படியான கொண்டாட்டங்கள். கல்யாண விடல காஞ்சி மொய் கொடுத்து முடியாது, சாப்பிட்டு வர வேண்டியதானே. நிகழ்ச்சிகள் இல்லை, நிகழ்ச்சிகளுக்கு போனா எப்பவும் கடைசியா தான் நாங்கள் வரோம். எல்லாம் செய்துட்டு தான் வரோம். அநேகமானது நாங்கள் செய்யற நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, மற்ற வேண்டிய நிகழ்ச்சி போனாலும் கடைசி மட்டும் நிற்போம். தான் வரோம். அதான் ஒவ்வொரு தரம் தாங்களே தான் திருந்தோணும். இதை நாங்களா சொல்லி திருத்த இல்லாது இல்லை. அது அந்த சுயநலத்தின் உச்சகட்டம் தானே அது. இப்போ எந்த பிள்ளைக்கு இப்போ இங்கே ராகவி சின்னத்தில் அந்த தமிழ் பள்ளிக்கூடத்தில் போய்க்க வண்டண்டு வைங்கள அதில் போய்க்கல. இப்போ நான் வேலைக்கு போயிடுவோம், பிள்ளையோட போயிட்டு அந்த திருக்குறள் அது போட்டிகள் இருக்குன்னு தானே. அப்போ போயிடுவோம். போனால் அங்கிட்ட அவன் முடியும் வரைக்கும் விருப்பண்ணா இல்லைன்னா மற்ற பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி தட்டுப்பட்டு வருவோம்ன்ட்டு. ஆனால் அதில் இருக்கிறது நான் 2 பேர் தான் இருப்போம். அந்த கிளாஸுக்குரிய போய்விடுவார்கள். ஏன்னா எந்த பிள்ளை என்ன முடிஞ்சு அப்புறம் அப்படி ஒரு கிளாஸாக வந்து கடைசி 8ஆம் வகுப்பு அதுக்கு போனாலும் அந்த முதல்லையே போயிடுவேன். போயிட்டு அந்த 1லேருந்து 8 வரைக்கும். ஆனால் 8ல் இருக்கக்குள்ளேயும் அதே 3 பேர் தான் இருப்போம். ஏன்னா முன்னுக்கு வந்தவங்களும் போயிடுவார்கள். அது ஏன் பாரதம் தான் வருவார்கள், டான்ஸ் ப்ரோக்ராம் வருவார்கள். அந்த டைம் பார்த்து வந்த உடனே ஏறிட்டு டக்குன்னு அது முடிஞ்ச வகையில் போயிடுவாங்க. இப்போ 15 பிள்ளைகளோட டீச்சர் வராண்டா அவன் டைம் கேட்பான்.
சரியோ எத்தனை மணிக்கு எங்கட கிட்டத்தட்ட போடுவீங்கன்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட போடுறவர் போடுவார், அல்லது வந்து நின்று கொண்டு அந்த அனௌன்ஸ் பண்ணுற பிள்ளைகளை தான் ராகவி என்னையே மயிலான்றோம். எனக்கு இந்த விளையாட்டுகள் இவங்களோட எனக்கு மாரடிக்கலான் வந்து நின்று நோன்றாதாம் நின்று எங்களை போடுங்கோ நாங்கள் போகணுமென்ட்டு. அதுகள் அப்படியே லிஸ்ட்டு வச்சுருக்குங்களே என்ன இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு இல்லை நாங்கள் போகிறோம் உனக்கு நீ நிகழ்ச்சி தர போவேன். அது முடிய அந்த 15 புள்ளிகளும் ஆளும் இல்லை. அப்போ அந்த 15 காரியம் அப்படி இருக்கும் மிஞ்சி. அது மட்டும் இல்ல அவையோட வர பெற்றோர் எல்லாரும் சேர்த்து போடுவீங்க. அதுதான் அவங்களும் பெற்றோர்கள் அவங்களும் அருவாசி ஜனம் போயிடும் அதுக்குள்ள இருந்து. இதே இப்படி ஒரு செல்ஃபிஸ் ஒரு சுயநலத்துடன் சன்னங்கள் இருக்குன்னு உண்மையிலேயே விளங்குது இல்லை. இந்த பிள்ளைக்கு தட்டி கொடுக்குற சனத்துக்கு நானும் அதில் நின்று ஒரு என்கரேஜ்மெண்ட் ஏன் பண்ணக்கூடாது. இப்போ உண்மையெல்லாம் அண்டை பார்க்க சரியான அது கடைசியில் கவலையாக கிடந்தது. அப்படி நுழைஞ்சு போயிருந்தது இந்த ஹோல் போக்கில் சற்று சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சமாக போக அங்கே கதிரால் மட்டும்தான் காணப்பட்டது. ஒன்று செய்யணும் உடனே உள்ளுக்கு வச்சு பூட்டிடணும். பூட்டிட்டு இல்லை முதல் பொன்மாலை பொழுதெல்லாம் அதான் விளையாட்டு நடந்தது சரியா. அதுக்கப்புறம் நடைமுறைகள் மாற்றிட்டார். நிறைய பேருக்கு மாறி இருக்கணுமோ அவங்களுக்கு தான் ட்ரோஃபி அண்டு அது நடந்தது. இடையில மாற்றப்பட்டது இருந்தவர்கள் அந்த ட்ரோஃபி வாங்கி போகும். அப்போ அது பெரிய விஷயந்தானே. அப்போ அந்த ட்ரோஃபி வாங்கி போகும் வரைக்கும் இருந்தவர்கள் ஒருத்தரும் போகல. அப்போ ஏன்னா ஆரம்ப காலங்களில் அங்கே விளங்க இல்லை. வாங்கிட்டு போயிடுவிடும் தங்களோட பிள்ளைகள் முடிய ட்ரோஃபியை வாங்கிட்டு உடனுக்குடன் கொடுக்க போயாச்சு. கடைசி பிறகு முடிவெடுத்தோம். நிகழ்ச்சி எல்லாம் முடிய எல்லாருக்கும் பரிசு கிடைக்கிது இருங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேர் வந்தார்கள். அதே மாதிரி இந்த கடைசியா இந்த பிரைஸும் கொடுக்குறாங்களா டிக்கெட் வித்து போட்டு அதையும் கடைசி மட்டும் இழுக்கிறபடியா இல்லை அதுக்கு நிப்பிடும் பெரிய அது பெரிய இதுகள் சொன்னால் 1 பவுண்ட் எடுத்து 2 பவுண்ட் எடுத்தெல்லாம் ஆக்கள் போயிடுவினோம். அதுவும் டிக்கெட்டை பக்கத்தில் கொடுத்து போட்டோம். இந்த பெருசாக எடுத்தாக்கலாம் எடுப்பினோம். அப்படி செய்கிறதான் ஆக்கள்கிட்ட கொடுத்துட்டு ஆக்கட்ட கொடுத்து அதுவும் போயிட்டு ஐயோ என்னட்டு திருத்தலாம். லோஜினி வாங்க லோஜினி திருத்திருப்பா நிறைய பேரை. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். நானும் அதை கேட்டோன்னு இருந்தேன். அதான் நினைச்சேன் இந்த பரிசு கொடுக்கறதுல மட்டுமில்ல போட்டி விஷயங்கள்லயும் அப்படித்தான் அன்றைக்கும் அதான் நடந்தது. தங்கட உள்ள பேசைக்கு எல்லாரும் அந்த அவை அமைதியா இருக்கணும். அதே மற்ற பிள்ளைகள் பேச வலிக்கிற ஒற்று. அப்ப அந்த பிள்ளை என்ன அந்த சின்ன பிள்ளை கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி பேசும். அதுவும் யோசிக்கல. நானுமோ பார்த்து கொண்டு கடைசியா அந்த பிள்ளைகளையும் சொல்றதுல தாய்மார் படப்பட்டு ஏதோ கழிச்சு கொண்டு இருக்கணும் முன்னாலே இருக்கணும். இதே இந்த போட்டிய ஒரு ரூமுக்குள்ள கொண்டு வச்சா அதை தங்கடி ஆக்கிறது போறதுக்கு வைக்கணும். அவைய அப்படியும் செய்யறவ இல்லையன்று இல்லை. ஆனா அந்த குறையும் சொல்றது இவதான். அப்ப போட்டிய உங்களுக்கு முன்னால வைக்க நீங்க என்ன செய்யணும், மற்ற பிள்ளை என்ன பேசுதுன்னு அவதானிக்கலாம் தானே. பிள்ளைகளுக்கு பிள்ளைகிட்ட கவனிச்சு கொள்ளணும் பிள்ளை சொல்லலாம். நீங்களே கதைச்சா அந்த பிள்ளைகளையே பிடிச்சிருக்கிற. அப்ப 4-3 தடவை மைக்கிலேயே சொல்லினோம். அப்படி இருந்தோம் ஒரு நிமிஷம் அந்த ஒவ்வொரு தடவைக்கும் தங்கட முடியத்தான் அந்த தங்கட போய்க்க பேசாம இருக்கணும். அடுத்த பிள்ளை போய்க்க தொடங்கிடும். அப்ப என்ன அந்த மற்ற பிள்ளை சின்ன பிள்ளைகள் இப்ப கதைச்சு அவைக்கும் ஒரு டிஸ்டர்ப் தானே. அதுவும் சொல்ல வருங்கள். அப்பதான் சொல்ல வரைக்கும் நாங்கள் கைதட்ட சொல்லி முடிய கைதட்டுற வழக்கமும் இல்லை. அதுவும் சொல்லணும் கொஞ்சம் கைதட்டல. அன்றைக்கு மாதிரி அந்த பெரிய ஷோவிலேயே அவ்வளவு நடக்குது உண்மையில. அதுக்கும் அவர்கள் சொல்லுகிறார்கள் கையை தட்டலாமே. அதான் இந்த பரிசு வேண்டது மட்டுமே. இந்த இப்ப போட்டிக்கு ஒரு பிள்ளை செய்யுது சரி பங்கு பெற்றது. அது நாங்க இப்படி டிஸ்டர்ப் பண்ணினா அந்த பிள்ளை இடையில நடுவில் நின்றுடும் மறந்துடும். எல்லாம் சின்ன பிள்ளையல்லானே. அப்ப அதான் அதைத்தான் யோசிச்சேன். அப்ப நான் கடைசியா இது இருந்து பார்த்துட்டு கடைசியா அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன், நீங்களும் தானே அடுத்தடுத்து பேச போறீங்க, அப்ப நீங்க அமைதியா இருந்து கேளுங்களேன் என்ன சொல்லி நான் வந்தது. அதுவும் சிலது அவைக்கு பிடிக்காம இருக்கிறேன். தங்கட பிள்ளைக்கு நான் சொல்றேன் முன்னுக்கு இருக்கிற மாணிக்க ஜட்ஜஸுக்கு பின்னுக்கும் முன்னால பக்கத்துல இருக்கணும். இதே ஜட்ஜஸ் என்னண்டு மார்க்ஸ் போடுறது என்னண்டு பிள்ளைகள் என்னண்டு பேசுறது. அது அந்த பெற்றோரும் சொல்லி கொடுக்கறதும் இல்லை. அந்த பிள்ளைகளும் அப்படித்தான் அப்படியே கத்தி கொண்டே இருந்தல் முடியும் பிறகும் கத்துன்னு கத்தி. அதுவும் தங்கட முடிஞ்ச உடனே போடுவினோம். அல்லது கொஞ்ச நேரம் இருந்த அந்த குரூப் முடியும் பிறகும் இருக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த பிள்ளைக்கு எப்படி கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்க வருவோம். அப்ப நீங்கள் இப்படி கத்தினா அப்ப மற்ற பிள்ளை சொல்லாம தானே விடும்.
அப்ப இனி வரும் சமுதாயம் ம் தெரிந்து இப்படி இப்படி இருக்குமா அல்லது மாற்றங்கள் ஏற்பாடு நினைக்கிறீங்களா இனி வரும் ஜெனரேஷன்? மாற்று அதுக்கு அதுக்கு அநேக மாற்றம் ஏற்படுறதுக்கு நாங்கள் வழிகாட்ட வேணுமே. தலையை அப்படி நடந்தா எப்படி பின்னால வால் நேர நடக்கும்? ம் வால் தலை நேரா இருந்தா தானே வாலும் நேர அந்த திசைக்கு போகும். தலையே கோணலா போனா வாலும் அந்த பக்கம் தானே ம் இழுக்கும். ம் ம் இல்லை இப்போ இதை என்ன சொன்னு சொல்லலாம். சில பிள்ளைகளுக்கு அந்த அந்த வீட்டு பழக்கம் சில இது இருக்கிறது தான். சில இடங்கள்ல அப்படி அவர்களே நாங்கள் பெருசாக சொல்கிறது இங்கே பிள்ளைகளை அப்படி அப்படியே படாண்டு சாப்பிட்டு போட்டு அந்த கிறிஸ்பையை போட்டு போட்டு போவார்கள் ரோட்டில். ம் சரியா? அந்த கேனை போட்டு போட்டு போவார்கள். அப்போ அவர்களும் பெரிய இதாண்டு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இது ஒரு அப்படி சில பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் இருந்தாலும் மணியக்கா மற்ற பிள்ளைகள் செய்யக்கா அதுகளும் நினைக்கலாம். நானே இதை கொண்டு அதுல போடுவேன், நானும் இதுல போட்டு போக முடியாது என்று செய்யுங்க. இல்லைன்னு ஒரு சில பிள்ளைகள் எல்லாரும் ஒரு ஆள் செய்ய ஒன்றை பார்த்து தானே செய்யறது. அப்ப ஒரு பிள்ளை சரியா நடக்கும், 10 பிள்ளையும் வாரதுக்கு கீழே போட்டுட்டு தான் போகும். ஒன்று மட்டும் கொண்டாதுக்க போடுறதுக்கு அதுவும் பார்க்க நானும் இதுலயே வச்சுட்டு போக முடியும், இதுல எல்லாரும் போடினோம் வந்து ம் ம் அதுவும் நடக்கலாம் தானே. ம் அப்ப ம் இல்ல அந்த எல்லாரும் அதை செய்தாதான் எல்லாரும் பின்னால போகலாம் இல்லையோ. ஆஹ் இப்ப 10 பேர் இருக்கிறவன்டா அதுல ஒன்று மட்டும் சரியா நடந்து என்னத்தை காண போகுது? இல்லை அதுதான் விளங்குது. இல்லை அது பெருசா யோசிச்சாங்க. எல்லாம் பெரிய எடுப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு வருவினம். சரியா? ம் ஆனால் அதுக்குரிய ஒரு இதாக நடக்கிறது இல்லை. அது ஏன்னு விளங்குறது இல்லை. அதான் அதான். இவைக்கு இவ 2 பேருக்கும் இவ பெயும் சின்னாக்கலாம் இல்லைன்னு இல்லை. ஆனா நான் சொல்றேன் 2 பேரும் வாய் திறக்கப்படாது, கதைக்கப்படாது, பார்த்து கொண்டிருங்க. அக்காவோ அண்ணாவோ தங்கச்சியோ யாரு செய்தாலும் பேசாம இருக்கணும். உங்களோட டேர்ன் முடிஞ்ச பிறகு கதைக்கப்படாது. முதல்ல பார்த்தா தான் நாளைக்கு நீங்க செய்யலாம். ம் 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 எந்த பிள்ளை எந்த பிள்ளை டைல் எழுப்பி போகிற பழக்கம் நாங்களும் இல்லை. அதான் அதான் ஜெமிலர் சொன்ன மாதிரி அதுவும் எல்லாம் கூப்பிடாத. முடியத்தான் போகிறோம். ராவிட்டே சொல்லுவேன் இல்லையம்மா கொஞ்சம் அவள் எல்லாம் எனக்கு தெரியும் தானே உங்கள் 2 பேரும் எல்லாம் முடியத்தான் நீங்கள் வருவீங்கன்னு போட்டு தான் அவளும் வருவாளங்களோட சேர்ந்து முடியத்தான் வருவோம். அதான் அதான். எல்லாத்தையும் பார்த்து எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணி கை தட்டி போட்டு இல்லைன்னா நான் அதுக்காக போகக்கூடாது. எனக்கு 2 ப்ரோக்ராம் இருந்தால் ஒன்றும் பிள்ளைகளுக்கு செய்யலாது. அப்படி இருந்தாலும் ஒரு ஒரு கொஞ்சம் கூடுதலாக இருந்து போட்டான்னு தன்றதை விட ஆனால் குறைவு சரியான குறைவு இருப்போம். முடியும் வரைக்கும் இருந்துட்டு தான் வராது. அதுக்காக நீங்க பிள்ளைகளுக்கு போட ஒரு ஆளை பார்த்து பிள்ளைகளுக்கு போட்டு அடிச்சு கொண்டே இருக்கு, பேசாம இருக்கு பேசாம இருக்கு. அதுவும் செய்யக்கூடாது. ஏன் ஒரு பிள்ளைக்கு நீங்க வீட்டுல பழக்கினா அதை வீட்டை சொன்னா அந்த பிள்ளை கேட்கத்தானே வேணும். ம் பேசாம இருங்கொண்டே இருக்கத்தானே வேணும். முன்னுக்கு அது ரெண்டா முன்னால பார்த்துருங்க, ஏன் பின்னுக்கு பாக்குறீங்க? இவ பார்த்தேன்னா நான் அம்மா போக மாட்டேன், நான் இருப்பேன், நீங்க முன்னுக்கு பார்த்துட்டு இருங்க. இல்லை நீங்க இதையே செய்யுங்க. இப்போ இந்த அதான் நாட்டவர்கள் செய்ய நிகழ்ச்சியை பாருங்க. பள்ளிக்கூடத்தை பாருங்க ஒரு அசம்பிளியாண்டா அதான். அங்கே சின்ன ஒரு பின் விழுந்தாலும் சத்தம் கேட்கும். அவ்வளோ குவாய்ட்டாக இருக்கும் அது. அப்போ அங்கே இடையில எழும்பியும் போவாது. இல்லை போக முடியும் முடியாது. மட்டும் இருப்பினும் அந்த டிசிப்ளின் அங்கே அப்படி இருக்கு. அப்படி அவங்க தண்டை போட்டு அதே போல ஏன் வந்து எங்கட இதுகள் இப்படி செய்யுதுன்னு நீ அதேதான். இப்போ எங்களை கோயில் எடுத்துக்கொண்டாலும் ஏதோ பெரிய விரதம் போயிட்டு ஒரு நாள் நாங்கள் விரதம் வந்து போகிறோம். ஆனால் போயிருந்த என்ன கதை, அந்த சீல கதை, அவைன்ற கதை, இவைன்ற கதை, குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் கதை. ம் நானும் இங்க வந்த தொடக்கத்துல கோயிலுக்கு போனேன். இப்பவும் வீட்டை இருந்தா கும்பிடுறேன். போகிறதுக்கு எனக்கு வசதியும் அந்த டைம்களும் இல்லை தானே. வியலோட போய் இருந்து கொண்டு வச்சு கொண்டு மனசியாலமா இருக்கவும் முடியாது. ஆனால் போனாலும் இதுதான் பிரச்சனை. அதுக்குள்ள நீங்க விரதம் இருக்கிறீர்கள், விரதம் என்று சொல்றீர்கள், ஆனா பேர் தான். ம் ஆனா அங்க போனால் அவை அம்மங்க சாரி உடுத்தினா, அவை என்ற மகள் அங்க போன, இவ என்ற மகள் இங்க போனா, அந்த சாரி உடுத்தினான், இந்த சாரி அந்த கடையில பண்ணினா விரதம். ஆனா கதை இதுதான். 21 நாளும் விரதம். ஆனா இதுதான் கதை. அது வாணியம் இதுதான் கதை. நாங்க என்னுடைய நண்பி தெரியும் கவிதாவா கேட்டுக்கொண்டு தான் இருப்பா. அவ வந்து அடிக்கடி நல்ல சொல்றது கோயில்காரன்னு தான் நான் சொல்றது. அவைய சொல்லிக்க கோயில்ல கூட நிப்பினம் விரதங்கள் அது இதுகள் ஒட்டிய மெட்டக்கறிகள்லாம் அப்ப சொல்லுவான் அபிஷேகம் வேலைக்கு பாருங்களோ வேலைக்கு நான் கோயிலுக்கு போறதில்லை. அப்ப குறைவு விசேஷம் அப்படின்னா நான் பிள்ளைகளுக்காக கூட்டி கொண்டு போறேன். ம் அப்ப அவ சொல்லுவா அடிக்கடி போனா இன்றைக்கு 4 மணிக்கு 7 மணிக்கு நம்ம நல்ல அபிஷேகம் இல்லாம இருக்கு பாக்கணும் வாங்க அபிஷேகம் எல்லாம் பார்க்கணும். ஓ இப்போ இதுக்குள்ள ஒரு மின்னலே வந்ததல்ல. இப்போ கோயில்னு தானே எனக்கு ஞாபகம் ஒரு மின்னல் வந்து போயினதல்ல. நகுல ஒரு குரல் வந்தது ஆளுங்க ஆள் இல்லை. வந்தது அந்த அந்த பேர்ட்டை யூஸ் பண்ணி போட்டு ஆள் இல்லை. இப்போ கோயில்னு தான் ஞாபகம் வந்தது. அப்போ அதான் அவர் நேற்று 12 மணி பூஜைக்கு 9 மணிக்கு சாரி ஒன்றுன்றவர். அதுதான் இப்போ அவர்கிட்ட பேர் எனக்கு உடனே வந்தது.
அவாட ஒரு நாள் கோயிலுக்கு போட்டேன் நானும். பின்ன அவன் கும்புறா பழிக்கிறான். இல்ல இல்ல உண்மையா எல்லாரும் அதுல கும்பிடினம் தான் அதுல இது இல்ல. இப்ப நாங்கள் வீட்டை இருந்து ஒரு கோயிலுக்கு வலிக்கிட்டு போறோம் என்றால், விரதம் என்றால், ஓகே, அந்த வீட்டுலதான் எல்லாம் கதைக்கிறீர்கள். இப்ப அது போன் மட்டும் கதைக்கலாம் தானே, இவ்வளவு வசதி எல்லாம் இருக்கு. அந்த கோயில இருக்கேக்க உங்களுக்கு பின்னாலேயோ முன்னாலேயோ எத்தனை பேர் சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டத்தோட வந்திருக்கு. இப்ப நீங்களே உங்களோட வீட்டு கதையும் குடும்ப கதையும் அடுத்த வேண்ட கதையும் ஏன் கதைக்கிறீர்கள் கோயில்ல? கோயிலுக்கு ஏன் வாரீர்கள்? உங்களோட மன இதுக்குத்தானே வாரீர்கள். அப்ப அதெல்லாம் நீங்கள் ஆரம்பணும். நீங்க கோயிலுக்கு வந்து இதை கதைச்சு போட்டு, நான் கோயிலுக்கு 24 மணி நேரம் போனேன், 21 நாளும் போனேன், கடவுள் என்ன இப்படி சோதிக்கிறாருன்னு சொல்லி என்ன பிரயோசனம்? நீங்க செய்யறதுக்கு தானே நீங்க அனுபவிக்க போறீங்க. அதான் பிரச்சனை. இப்ப நாங்க செய்யறது எல்லாமே தலைகள் பேருந்து நான் நானே கோயிலுக்கு போனா அந்த மின்னல் வந்துட்டார். ஓ நான் இருக்கிறேன், கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆமா மின்னல். சரி. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். உம் என்ன கதைக்கிறீர்கள் அப்படியேதான். என்று ஆனா கேட்கிறேன். இதே நாங்க ஒரு கிறிஸ்டியன் கோயிலுக்கு போனா ஒரு சேர்ச்சுக்க போனா உண்மையில அதுக்கு சத்தம் போடக்கூடாதுன்னு யாருமே சத்தம் போடாயிரம் என்ன உண்மையில கோயிலுக்கே ஒரு இதாத்தான் இருக்கு. இப்ப டூரிஸ்டா வாரவ கூட இருக்க படம் எடுக்க கூட கதைக்க கூடாதுன்னு அதுக்கு உண்மையில ஒரு கதைக்காயிரம். ஆனா இப்ப எங்கட கோயில போய் பாருங்க, குறை இல்லைங்க. அதன்படி அந்தந்தபடி ஒரு ஒரு இதுதான் நிர்வாகம், இதுதான் இதுக்கெல்லாம் இதொண்டோன்னு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா எல்லாரையும் வளர்க்கலாம். இது நான் பெருசு நீ பெருசு, நான் ஐயருக்கு 10 வருஷமா நான் இருந்த நான் அந்த கோயிலுடைய நான் இருந்தான். இப்ப அவர் வந்து முன்னால நிக்கிறார். இதான் அந்த கோயிலுக்கு. அவர் இப்ப வந்துட்டு அங்க போய் முன்னுக்கு அப்ப நின்று அப்ப தீவட்டி பிடிக்கிறார். லோஜினி வடிவா கூண்டு கவனிச்சிருக்கிறீங்களா என்ன? இல்ல கவனிக்க இல்ல. ஆனா நான் வந்து எல்லாரும் கும்பிட்டு இல்ல எனக்கு லோஜினி. எனக்கு லோஜினி இஷ்டம். எல்லா கோயில்லையும் இல்ல, எல்லாரும் அப்படி இல்ல. ஒரு அதனால சிலர் அப்படி இருக்கத்தான் செய்யறார்கள். இல்ல நான் என்ன அவர்களை சொல்ல ஒன்றும் செய்ய அப்படி முடியாது. இல்ல எல்லாரும் அப்படின்னு சொல்ல வரையில. இப்ப அவர் இப்ப எல்லாரும் மட்டும் சொல்ல இல்லையே. எல்லாரும் வந்து நான் சொல்லல எங்கட கோயில்ல அத எல்லாரும் பண்ண. நானும் போய் எந்த மனதுக்கு நானும் கட்டுப்பட்டு நிக்கணும். அதே மாதிரி வாரவே எல்லாரும் இருந்தா தானே. இப்ப 5 பேர் ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி நீங்க 10 பேர் நிக்கிறீங்க, 6 பேர் கதைக்கலன்னா 6 பேர்ட்ட கதையும் காணும் தானே மற்றவைக்கு டிஸ்டர்ப் பண்ண. அதான் பிரச்சனை. இல்ல அப்ப கடைப்பிடிக்கிறது நான் குறை. இப்ப அன்றைக்கு தான் பார்த்தேன் ஒரு சாப்பாட்டு இதுக்குள்ள கோயிலுக்குள்ள சரியா. அப்ப சாப்பிட்ற இடத்து அந்த ஹோல் அதுல போட்டிருக்கு படங்கள் எல்லாம். இந்த உடுப்பு டேஷ், இந்த உடுப்பு டிக் பச்சையால, இந்த உடுப்பு புள்ளடி கிடக்குது சரியோ இப்படி இப்படி. ஆனால் அங்கே பார்த்தா ஜீன்ஸோட வரக்கூட ஆண்டு இருக்குது. அங்கே 2 முக்கால்வாசி ஜீன்ஸோட தான் சரியா. இப்போ சொல்லுவார்கள் சாட்டுக்கு நான் வேலைக்கு போன நான் வேலையில் வந்தேனான்னு சொல்லி அது தெரியலை எனக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சவர் அதில் 2-3 பேர் அவங்க வேலைக்கு போகிற இல்லை ஜீன்ஸோட நின்றார்கள். அப்போ அந்த கட்டுப்பாட்டையும் கொண்டு வந்தார்கள். அதையும் தாண்டி நாங்கள் போகிறோம்னா நீ அவர்களும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன. அதான் அந்த கோயில்ல இருந்து நான் கும்பிட்ட அந்த தெல்லிப்பட துர்க்கை கோயில் அதுவும் தங்கம்மா அப்பா குட்டியா இது கேட்க உண்மையில கோயில் எல்லாருக்கும் சட்டம் தான். பூசை செய்யற வேலையில இருந்து கும்பிட வார வேலை இருந்து கூட்டுறவே துடைக்கிறது எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், ஒரே பேச்சு தான். பார்த்தா இதண்டா காலுக்கு ஒரு சின்ன மண் துகள் கூட தட்டுப்படக்கூடாது. அது கட்டுப்பாடு அப்படியே இருக்க வேணும். இவர் பெரியவர், அவருக்கு இது, இவர் சின்னவர், இவருக்கு இது கண்டு அதுக்குள்ளேயே பாகுபாடுகள் இருக்குது. சிலர் ஒரு கஞ்சல் காணக்க பாண்டிகள் கோயில் எந்த மூலியோ முடுக்கோ எந்த கஞ்சலும் இருக்காது. ஐயர்ல இருந்து எல்லாரும் காப்சி பண்ணி இருப்பினும் வார வேலை இருந்து தலைவிதி கோலம் அவரை கூட தலைவி வச்சு கொண்டு வந்து ஜென்னத்துக்கு வந்து கேட்பா. நேரதான் கேட்பா. அது யாரா இருந்தாலும் உடனே பட்டுன்னு கேட்பா. தலைவிரிச்சு கொண்டு வர்றது என்னத்துக்கு தலைவிரிச்சு கட்டுப்பாடுலாம் அது இருந்திருக்குது. ஆனால் இங்க பார்த்தால் இல்லை இப்போ இங்கே தான் கொண்டு வரேன். இப்போ இந்த நிகழ்ச்சியால் என்னைக்குல ஏன் வெறும் கதிரிகள் மிஞ்சுறது என்றதான் இப்போ கேள்வி. ஏன் ஏன் கைதட்டும் கொண்டு சொல்ல வேணும். தண்ட பிள்ளைக்கு தாய் இருப்பா அப்படி நம்ம அது இப்படி இருக்கும் சரியா டோல் மாதிரி. அதுக்கு கூட கைதட்டாது. இப்போ பிள்ளைய பாடிப்பட்டு வந்திருக்கும் இப்படியே இருக்கும். அதை கூட அந்த பிள்ளைய தட்டி ஓ நீ நல்லா செய்யிருக்கிற இல்ல பக்கத்துல உள்ள நாங்க சொல்லணும் அந்த பிள்ளைக்கு. வாணியக்கா அண்மையில ஒரு நிகழ்வு போயிருந்தாங்க. அப்ப அவையும் அங்க பங்கு பெற்றிட்டு இருந்தார். அப்ப நாங்க நடுவில் தான் போயிருந்தோம் நானும் நன்றியும். பிறகு பார்த்தோம் அந்த கை தட்டு ஒரு தரம் தட்டினம் இல்லை, மேடையிலையும் அறிவிக்கிறோம். அப்பதான் அப்படி நானும் அவன் தட்டி எங்களுக்கு கையை சொந்து போச்சு. நாங்க நல்லா தட்டினோம். பார்த்தா முன்னுக்கு போட்டோம். முன்னுக்கு சிறப்பு விருந்தினர் இருக்கிற கதிரைகளை நாங்களும் போய் இருந்துட்டோம். ஏன்னா நாங்கள் கை தட்டுறோம் முன்னுக்கு இருந்து தட்டுவோம் முடிவா பார்த்தேன். அபிமேடிய நான் முன்னுக்கு போட்டோம். இந்த அவாவையும் கூப்பிட்டு அவா வந்துட்டேன். நாங்க சொல்லித்தான் சொன்னாங்க நாங்கள்லாம் தட்டுறோம். வேற ஆக தட்டினுமே இல்லைன்னு கைக்கு.
இல்லை அது ஏன் அது ஏன் சொல்லித்தான் தட்டணும், பத்தாம கிடந்துச்சு. அதே சொல்லித்தான் தட்டணும். இப்போ உண்மையிலேயே கை தட்டுறது எங்களுக்கு நல்லா, அங்கே நிகழ்ச்சிக்கோ இல்லையோ எங்கட கைக்கு அது நல்ல என்ன, அதே ஒரு பயிற்சி இருக்கு தானே கை தட்டுறதுன்றது. உண்மையில் அது கூட செய்கிறது இல்லை, அப்படியே இருப்பேன். அது மாதிரி இப்போ ஃபோன் அம்மாக்கள் பிள்ளை எங்கே பாடும் அம்மா அப்படியே இருப்பார் ஃபோனோட. அதெல்லாம் என்ன பண்ணுறது, நம்ம தான் திறந்தவ. ஆரம்ப காலங்களையே இல்லையா, இந்த ஃபோன் வாரத்துக்கு முதலும் இதான் நடந்தது. அப்போ இப்போ சொல்லவா வேணும், ஃபோன் இல்லாமலேயே ஜனம் இப்படி தான் இருந்தது, வந்துட்டு தண்டை பிள்ளை முடிய போயிருங்க. இப்போ ஃபோன் வந்தால் அப்புறம் சொல்லுவா அவன் நீங்கள் திருந்துக்கண்டு. நினைச்ச சரியான கவலையாக இருக்கும். ஏன் நம்ம இப்படி, ஏன் நம்ம ஒரு நிகழ்ச்சி மட்டும் இப்படி போகுது மற்றவர்கள்ட்ட மீது. அது கூடுதலா இலங்கை தமிழர்கள் தான், இந்தியா தமிழர்கள் அப்படி இல்லை, அவர்கள் எல்லாரும் கைதட்டி எல்லாம் செய்யறார்கள். என்கரேஜ் பண்ணுவாரு. இலங்கை தமிழர்கள் ஒருவேளை எங்கட நாட்டு சூழ்நிலையால அப்படி ஒரு மனம் வந்து அப்படியே அதண்டு போச்சுதா. நான் என்ன நாட்டு சூழ்நிலைக்கும் இதுக்கு நாட்டு சூழ்நிலை சொல்லி எவ்வளோ ஆரம்பிக்க சொல்ல போறீங்க. அந்த சாட்டு நாட்டு சூழ்நிலைக்கும் ஒரு பிள்ளையை தட்டி கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம் பண்ணி சொல்லுங்க அப்போ. என்ன சரி அவைக்கு அந்த மகிழ்ச்சின்றது இல்லாம போயிட்டுது. அப்படி இல்ல ஜெயமலரண்டி, அது பழக்கத்துல இல்ல. அதான் நாட்டு சொல்லில காரணம்டா, அடுத்தவனை பற்றி நீங்கள் வம்பு தும்பு கதைக்க மாட்டீங்களே, எந்த கஷ்டத்தையே சொல்ல காணலையே அடுத்தவனை பற்றி கதைக்க போறீங்க. கதைக்கிறீங்க நாட்டு சூழ்நிலையும் இதுக்கு சம்பந்தமே இல்லை, அதுக்கும் இதுக்குமே என்ன சம்பந்தம். இப்போ நாங்கள் எல்லாரும் என்ன குளர் கொண்டு சாப்பிடாம இருந்தவங்களோ, கடைசி காலகட்டங்கள் கஷ்டப்பட்டது தான் இல்லையாண்டு இல்லை. ஆனால் அதுக்கும் ஒரு பிள்ளையை தட்டு கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது. இல்ல இந்த கொண்டாட்டங்கள் அதுல இருந்து பெருசா அங்க நாட்டில் நடக்கல தானே. அந்த அந்த இது இல்லாம போயிருமா வைக்கு. இங்க வந்து நாங்கள் இந்த கொண்டாட்டங்கள் சொல்லி பாரு. இப்ப நாங்க நாட்டுல இருந்ததை விட இங்க கூட கலந்தானே வாழ்றோம். இங்க கூட வாழ்றமான அந்த இது பரம்பரை மாற இல்லையே அப்படின்னு அடுத்த பரம்பரைக்கு சில நேரம் அந்த குணம் மாற இல்லை. அதுதான் அது பழக்கத்துல வேற இல்லை. அதுதான் தட்டி கொடுக்குறோம். வணக்கம் வாணிகா. நல்ல நல்ல ஒரு சமூகத்தின் ஒழுங்குக்கு நல்ல ஒரு கருத்து. ஆனால் வடிக்க நாங்கள் 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 தான் இதுல எதனா லோஜி சொல்றா 10ல் 1 ஒரு ஆள் ஒருக்கா இருந்தா அடுத்த முறைக்கு இன்னொரு ஆள் இருக்கும் நான் நிக்கிறேன். அப்படித்தான் கொண்டு வரலாம் லோஜி. 10ஐயும் ஒரே அடியா கொண்டு வர இயலாது. நாங்கள் 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 எங்களோட சேர்ற ஆளுக்கு பக்கத்துல சொல்லக்கூடிய ஆளுக்கு தான் சொல்லலாம். எல்லாருக்கும் போய் நாங்க சொல்ல இயலாது. சொல்லக்கூடிய ஒரு ஆளுக்கு நான் சொல்லி அடுத்த ஆள் அவ இன்னொரு ஆளுக்கு சொல்லி அப்படி ஒரு நீண்ட காலங்கள் எடுக்கும் இதுக்கு. ஆனா நல்ல சிந்தனை இது இருக்க வேணும். இதாலதான் நானும் கோயில்களுக்கு போறதை குறைத்து கொண்டிருக்கிறேன். நல்லது திருவிழா இல்லாத ஆட்கள் வராத காலங்கள்ல கோயிலுக்கு போய் நானும் தான். நான் 2 பூசைக்கு முன்னாடி போவேன், இல்லாட்டி பின்னாடி போவேன். ஆமா, அதே நாங்கள் எங்களை நாங்களே இதண்டு கொள்ளுறோம். ஆனால் இது கஷ்டம். அவர்கள் உணர்ந்து திருந்தாவிட்டால் இது ஒன்றுமே செய்ய முடியாது. இதற்கு ஒன்றுமே செய்ய முடியாது. கோயில் மட்டும் இல்லை, இப்ப ஒரு ப்ரோக்ராம்ல கூட இப்போ உண்மையிலே நான் எனக்கு அந்த முன்னுக்கு இருந்து எல்லாத்தையும் இந்த ரசிக்கணும். ஒட்டு யாரும் எந்த சத்தம் போடக்கூடாது நான் இருப்பேன். 6வது ஒன்று வந்துருந்துடும் பக்கத்தில் ஒரு அலட்டல். சரியா இப்படி இப்படி கிள்ளி கிள்ளி கதைச்சு கொண்டிருக்கும். உண்மையிலேயே சரியான அட்டி என்ன பண்ண சில நேரங்களில் எனக்கு அவருக்கு தெரியணும் நான் இவர் வந்து இதை கன்சன்ட்ரேஷன் பண்ணி அவர் பார்க்குறாரு, அவருக்கு இதில் ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லி சிலதுக்கு மொனமொனண்டு கிள்ளி கிள்ளி கதைச்சு கொண்டிருக்குங்களே என்ன அதில் இருந்து கொண்டு அப்படியும் இருக்கு. தானும் பார்க்காது பார்க்குறவனையும் விடாது. நான் விடை பெற்று நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். விருப்பத்தோட போனா செய்யலாம். சில பேர் விருப்பம் இல்லாம வேண்டாம் சும்மா அந்த இதுகளுக்கு அடிக்க போறாரு கதைக்கிறதுக்கு ஆக்களை சந்திக்க அப்படி போறாங்களா கதைச்சு கொண்டு இருக்கணும். அந்த ப்ரோக்ராம்ல உண்மையான விருப்பத்தோட போறாள் அதுக்குள்ளே மூழ்கி இருக்கு. அப்படித்தான் இருக்கலாம். மனதான் இது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் திருந்தோம். அதான் இந்த திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் மாதிரி இது எங்கட ஆக்களை பார்த்து திருந்தாவிட்டால் அது ஒன்று செய்யல. இல்ல திறந்து இத்தனை வருஷம் வந்துட்டோம். நாங்க இத்தனை வருஷம் வந்துட்டோம். பிள்ளைகளே எங்களுக்கு அட்வைஸ் சொல்ற அளவுக்கு இருக்கு இப்ப. அப்ப இனி எங்க திருந்துறது? இனி பிள்ளைகள் தெரியல, வருங்காலத்து பிள்ளைகளும் என்ன செய்தோம் எனக்கு தெரியல. கொஞ்சம் ப்ரோக்ராம்களுக்கு போவாது. இப்பவே பெருசா நிப்பாட்டி இல்ல 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 தாங்க தாங்க கொண்ட பொறுப்பேற்று செய்யக்க தாங்க தான் கொண்ட பொறுப்பேற்று செய்யக்க இப்படி பிள்ளைகள் நடக்குமோ தெரியாதுன்னு சொல்ல வர. ஏன் சொல்லுவாங்க, ஏன் செல்வி அக்கா மௌன விரதம் உண்டைக்கு செல்லிய கடை இடத்துல ஒன்றும் நடக்கிறல்ல அப்ப சொல்லவும் தெரியாது போல. செல்வியால அந்த அவாண்ட உடுப்புக்கும் அந்த மாலை மாதிரி இருக்குது. இந்த ஹெட்போன் அடிவா இருக்கு. நன்றி நன்றி நன்றி.
நான் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன். இதுக்கு என்னத்த வாணி சொல்றது என்றால் அவ சொன்ன மாதிரி தானா திருந்தினால் ஒழிய சமுதாயம் திருந்தாதென்று அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். நாங்கள் முதல் அமைதியா மற்றவனுக்கு கைதட்டி நாங்கள் சின்ன பிள்ளைகள் ப்ரோக்ராம் செய்யக்கல அதுகளை உற்சாக கொடுத்தாதான் நம்ம மற்ற பிள்ளைகளுக்கும் அந்த தாய்மார் கொடுக்கணும். தண்டை பிள்ளைக்கே கொடுக்காமல் எப்படா முன்னுக்கு பிரைஸ வாங்குவோம் எப்ப ஓடுவோம் இது கேட்கல. அப்புறம் என்ன அடுத்த பிள்ளைக்கு அவ தட்டுற போக இல்லத்தான். அப்ப ஒண்ணும் செய்யல. அது என்ன அது பழக்கத்துக்கு வந்துட்டுது வாங்கி எந்த புள்ள பரவணும், எந்த புள்ள போய் மேடையில எடுக்கணும், அதை வாங்கின கையோட வா வீட்டை போட்டு குடிக்கொண்டு போட்டு அப்படியே போடுவீங்க. அவ்வளவுதான். அப்படியே ஒரு தட்டு சில ஜக்கெட்டே கரெக்டா இருப்பார்கள். அதுல அது ஒரு பிரச்சனை. தட்டிக்கிட்டு எடுத்து அங்க நேரம் போயிருப்பேன். அது அப்படி நீங்க சொல்ற மாதிரி உண்மையில வாணி அது அப்படியே ஊறிட்டுது சில பெற்றோர்களுக்கு. எந்த பிள்ளை நானும் எந்த பிள்ளை தான் எந்த பிள்ளைன்ற அது முடிஞ்சுதான்டா சரி எனக்கே அடுத்த பிள்ளை கைதட்டணும் இல்லத்தான். அப்ப எந்த பிள்ளை முடிஞ்சா நான் எஸ்கேப். அது கூடுதல் அநேகமான நீங்கள் பாத்தீங்களா இல்ல மற்ற விஷயங்கள்ல விடுப்பு பார்த்து கொண்டு இருப்பீங்க. மற்ற விஷயங்கள்ல அப்ப இதையும் ஒரு விடுப்பா பார்க்கலாம் தானே. ஓகே எந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டு சம்பந்தம் இல்ல தானே. இல்ல ஒரு விடுப்பா பார்க்கலாம் தானே. சரி எந்த பிள்ளை இப்படி ஒரு பேச்சு செய்துட்டு சரி இவட பிள்ளை எப்படி செய்யறான்னு பாப்பம் பண்ணு கூட இருக்கலாம். வீட்டை போய் பிள்ளைக்கு பேச வேண்டி வந்துடும். வீட்டை போய் பிள்ளைக்கு பேச வேண்டி வந்துருவேன். அந்த புள்ள வழிவா செய்தது நீ செய்யாமன்னு இப்படி இருந்த நீ அப்படி இல்ல அதனால அது அதை கூட பார்த்ததானே தெரியும். அதை கூட அது பாக்குறது இல்லையே. அங்க ஓடிடுவாங்க கூடுதலான உண்மையில அந்த சின்ன பிள்ளைகள் செய்யக்கூடாது. இல்ல ஜெயமலை சொன்ன மாதிரி வச்சு பூட்டிடணும். பூட்ட போட்டோம். ஆமா 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 லொக் பண்ணி விட்டா சரி. நிகழ்ச்சி முடியதான் நீங்க போடலாம். ஆமா அதுக்கு முதல் போயிடலாது. அப்படி அவசரமா இருக்கிறாங்க வராதிங்க. விஷயம் முடிஞ்சு கேட்லையும் கிடைச்சது தானே. இல்ல அப்படி இல்லைன்னாலும் முதலே அறிவிச்சு போடணும். என்ன சொல்லுங்க அப்போ கடைசி முடியும் வரை நீங்க உங்களோட நிகழ்ச்சி நடக்கும். கடைசி முடியும் வரை நின்றாதான் உங்களுக்கான பரிசளிப்பு கிடைக்கும். அப்படி இல்லையா அதை எடுத்துடும் கொடுக்க கூடாது. கடைசியிலே பிறகு மற்றவர்கள்ட்ட கொடுக்குற எல்லாம் சரியான நாங்கள் பிள்ளையை விடுறோம். அதான் மற்ற பிள்ளை அது நான் இப்ப சொன்னேன். இப்ப நாங்க சொன்னது நீங்க கேட்கல போல நாங்க செய்தது. பிறகு வந்து சொன்னாங்க அவன் போயிட்டாவான் எங்கிட்ட அனுப்ப சொன்னேன். நம்ம கொடுக்க இல்ல இல்ல கொடுக்க மாட்டோம். அடுத்த நிகழ்ச்சி வைப்போம் வர சொல்லுங்க. அப்படியே நாங்க பிறகு ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்தோம். நாங்கள் அதுதான் அது பெரியாக்களே இப்படி செய்யறாரு. பெரியாக்கள் நாங்களும் இங்கே ஒரு நிகழ்ச்சி செய்யும் பொழுது பெரியாக்களே அப்படி கேட்டு வாங்கிட்டு போன இதுவும் இருக்குது. அவர்களுக்கு கொடுக்கணும் சொல்லி தர சொல்லி அப்படியான இதுகள் வந்து ஒன்றும் செய்யல. அதான் அதெல்லாம் முதலே நாங்கள் கவனி போடுவோம். அது பிறகு அதோட முதல் வந்து வாணி அடுத்த பிரச்சனை என்றால் சில நிகழ்ச்சி செய்யும் போது எங்களுக்கு அனுபவமும் குறைவா இருக்கும். அப்ப நாங்கள் இனி பிள்ளைகள் வரைகளையும் செய்யாத பிள்ளைகள் கூட பேரை தருங்கள். பேரை தந்துட்டு அந்த பிள்ளைகள் ப்ரோக்ராம் செய்யாதுகள் எங்களுக்கு தெரியும். ஆனா பரிசு கொடுக்கல. அது ப்ரோக்ராம் செய்யற நேரம் முட்டை கண்ணீரை படிச்சு கொண்டு வராது. அதுலயே இருந்துடும். இப்ப குரூப்பா ஒரு 6 பிள்ளை செய்யறேன்டா 5 செய்தேன்னு வைங்கோ உண்டை நாங்கள் கவனிக்க மாட்டோம். அதை அழுதுட்டு போய் மேடைக்கு வராது. ஆனா பரிசு கொடுக்குற நேரம் அதையும் கலைச்சி விடுறது. என்னடா அந்த பரிசு கொடுக்குற பேப்பர்ல பெயர் இருக்குன்னு தானே. அப்ப அதை நாங்கள் மார்க் பண்ண மாட்டோம், கவனிக்க மாட்டோம். அப்படி வந்து வாங்கி போன பிள்ளைகளும் இருக்குது. இல்ல இல்ல நிறைய முதல்ல நடந்தது. சும்மா பிள்ளைகள் எல்லாம் எல்லாரையும் வாங்கன்னு சொன்னா சும்மா பிள்ளைகள் வந்து நின்றது. அதுல அப்ப கொடுத்த இதுகளும் இருந்தது. எங்களுக்கு தெரியாத இந்த பிள்ளை செய்தலண்டு அது அப்புறம் பேருகளை கூப்பிட்டு தான் கொடுத்தது. இல்லை அதுகள் இது. ஆனா இப்பவும் நாங்க திருந்த மாட்டோம். இப்படித்தான் இருப்போம். ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்க அப்படியே ஃபுல்லாகவும் இருக்க மாட்டோம். குடித்த தண்ணியையும் அப்படியே போத்தலோட வச்சுட்டு போவோம். மரக்குறையில் அது மரக்குறையில் மற்ற ட்ரிங்கோட அது அப்படியே சரி குடிச்ச போத்தலையாச்சும் நீ அரைக்குறையா இருந்தா கூட்டி எடுத்துட்டு போக போட்டேன். அதுவும் ஏன் குடிச்ச போத்துல நீங்க சொல்றீங்க மூக்கு துடைச்ச பேப்பரை கூட மேசையில வச்சுட்டு போறதுகளும் இருக்கு. அது வச்சிருக்குங்க காலையில கிடக்கும். சாப்பிட்டுட்டு இப்ப ஒரு தும்மல் வந்துட்டு தான் இவங்க மூக்கோலையும் துடைச்சு போட்டு கூட மேசையில வச்சுட்டு போறதுகள் இருக்குது. ஏன்னா இங்க இந்த நாட்டுல கூட வாணி அது எங்கட நம்மார்கள்ல நிறைய பேர்ல இந்த பேட்டியம் போயிட்ட சாப்பிட போனா கூட அப்படியே மேசையில வைக்குங்க. கூட கலட்டி அந்த விதுக்களை போடாம முன்னுக்கு வச்சுட்டு போறோம். ஆமா ஆமா ஆமா
ம் டொய்லெட் பக்கம் போகவே இல்லை. அங்கடைய ஆக்கள் இந்த ப்ரோக்ராம் நடந்தா முழுக்க தண்ணியும் பேப்பரும் எல்லாம் நிலத்துல கிடக்கும். இல்ல நான் கேக்குறேன், அது தண்ணி வெளியில வர காரணம் என்னவா இருக்கும்? அதுதான் நானும் தான் யோசிக்கலாம். தண்ணீர் நிலத்துல இருக்கும் என்ன, அதுக்கு பேப்பர் எல்லாம் போட்டு எல்லாம் முழக்கப்பட்டு இருக்கு. அது ப்ரோக்ராம்ல அது வந்து அந்த மட்டும் இதுக்கு தானே வாணி, பைப்பை வந்து ஃபாஸ்டா திறந்தா என்ன நடக்கும்? தண்ணி அடிக்கொண்டு இருக்கும். தண்ணி கூட வரையில கொமட்டுக்குள்ள தண்ணி போகும், கொமட்டுக்குள்ள தண்ணி போகும், என்ன கீழே போகும். தண்ணி அடிக்கிற போஸ்ல சில இடங்கள்ல அந்த தண்ணி அடிக்கிறதுலயே கீழே போகும். சரி தெரியல, அது அதான் அப்படித்தான் இருக்க வேணும். இல்லாட்டி வேற அதுக்குள்ள வேற பைப்புகள் ஒன்றும் இல்ல. யூரின் பாஸ் பண்ணிக்கல, யூரின் சில பேருக்கு போயிட்டு தெரியாது. நாங்கள் அதான் பார்க்க போறோம். இல்ல பெண்கள் இருக்குள்ள அப்படி கிடக்கும். அது அது பேப்பர் கிடக்கும், இது கிடக்கும். அந்த மனுஷன் இப்ப பார்த்தாலும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இது இப்படி கிடக்குது, லேடிஸ் டாய்லெட் இப்படி கிடக்கு இப்படி கிடக்குன்னா சொல்லும். பிறகு பார்த்தா அங்க சிங்கில பார்த்தா அந்த லிப்ஸ்டிக்கை போட்டு அதுல அப்படி அது பேப்பர்லாம் கூட துடைக்காம அந்த சிங்கில துடைச்சு போட்டு போயிருக்குங்க. அந்த கண்ணாடி அதோட அந்த தண்ணிய வந்து பாத்ரூமுக்கு போனேன்னு பிரஷ் பண்றது இல்ல சில இடங்கள்ல பாருங்க. அது பண்றது இல்ல ஏனென்றால் தண்ணி அதுல மேல டொய்லெட் மேல் கொமட்டு இந்த சிங்கு அதுகள்ல குடிச்சா பிறகு பாக்டீரியா பிடிச்சா என்ன செய்யும்? அதுக்காக அப்படியே போனா அப்படியும் இருக்கும். அது ஏன் பேசுவான், ஏன் சிங்குல தண்ணி வராதோ கை கழுவுறதுக்கு? அதத்தான் சொல்றேன். அது இவ்வளவு சனமும் இவ்வளவு கூத்தாடுது அப்பா. அதுகளும் இந்த ஏர்போர்ட்டுகள்ல சில இடங்கள்ல பாருங்க குளிச்ச மாதிரி குளிக்கிற டூஸ் மாதிரி வச்சிருக்குங்க டொய்லெட். ஏன்னா பக்கத்துல இந்த அரபு நாடுகள்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல கழுவுறது வச்சிருக்கிறது தானே. இல்ல இங்க இல்ல இல்ல அரபு நாடுகள்ல நீங்கள் துபாய் அதுகள்ல அந்த பைப்பு கழுவுற பைப்பை இதாண்டு விட்டோன்னா அதுகள் எல்லாம் காடுகளுக்கு அதுகள் இதுகள் எல்லாத்தையும் கழுவி அது குளிக்கிற டூஸ் மாதிரி வந்து அப்படித்தான் அந்த பாத்ரூம் கூடுதல இருக்கு. கடவுளே எவ்வளவு விஷயங்களை திருந்த வேண்டி இருக்குது. ஆனால் தெரியல யாரும் திருந்தன. லக்ஷியா வணக்கமாங்கோ. இதை பற்றி தான் நேற்று நாங்கள் இதில் கதைச்சம்மாணி என்ன இல்லை அதன் பக்கமாக தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். லக்ஷியா வணக்கம். மணி அக்கா இணைந்திருக்கிற அன்புறவுக்கும் வணக்கம். நான் இப்போ கேட்டுக்கொண்டிருந்தேன். அதான் திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்லி எத்தனை காலமா சொல்லி கொண்டிருப்போம். இதை எத்தனை காலத்துக்கு சொல்லி கொண்டிருப்போம். நானும் ராத்திரி அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தேன். சிவாந்தி போசன் அவர்கள் கதைத்ததை எனக்கும் ஒரு சிந்தனை வந்தது ராத்திரி. என்னன்னு சொன்னா 150 பேரை விருது கொடுப்பதற்காக அழைத்திருந்தார்கள். அத்தனை பேரும் தமிழர் பரப்பில வந்து சாதனை செய்தார்கள். சில பேர் 40 வருடங்களுக்கு மேலாக சாதனை செய்தவர்கள். அவர்களைத்தான் கூப்பிட்டு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கே இந்த பண்பு தெரியாமல் போய்விட்டதா? அப்படியானவர்களுக்கு சாதனை தேவையா? நேற்று வந்து கேட்டிருக்கலாமே நல்ல வடிவா நினைச்சா வடிவா கேட்டிருக்கலாம். ஏனண்டா கடைசியா வாங்க போன 109வது எப்படி ஒரு நாள் வருந்தானே அங்க கதிர்கள் மட்டும் தான் கிடந்தது. எங்களை தவிர எங்களும் இன்னும் ஒரு 10 பேர் இருந்திருப்பேன். மனது இதான் துருதுருத்து கொண்டு இருந்தது. போய் கேப்பமான்னு சொல்லி எப்படிப்பட்ட இடங்கள்ல எப்படிப்பட்ட விஷயங்கள் அவர்கள் கூப்பிட்டார்கள் வந்து கேட்டிருக்க வேணும். அந்த அப்ப அவர்களுக்கு ஆனால் இப்ப அநேகமானவர் அங்க என்ன அநேகமானவரை அவர் நேற்று சொன்னார் இது என்று சொல்லி. ஆனால் இங்க நிறைய பேர் இருந்தார்கள். அவர்களை கூப்பிட இல்லை, என்னென்னு தெரியாது. விடுபட்டாரு நிறைய பேர் என்ன பொறுத்தவரையில். அப்போ ஆனால் நீங்கள் சொல்கிறது சரிதான். இப்போ இவ்வளோ பேரும் வாங்கி அதுவும் சூட்டும் டையோடையும் பேர் வந்து 2 பேர் தான் வேட்டினா 3 அவர்களும் இன்னொரு பேர் தான் அதுக்குள்ள வேட்டி சரியா. மற்ற 3 பேரும் ஸ்மார்ட்டாக தான் வந்தது. அப்போ ஜோதிச்சன் அந்த உடுப்புக்கும் இதுக்கும் சம்பந்தமாட்டு அந்த 109 பேரை தெரிவு செய்ததும் வந்து முக்காவாசி காரணம் வந்து சனத்தை கூட்டுவதற்காக என்றுதான் என் மனதில் பட்டது. அவர்களுடைய கதையில் இருந்து இருக்கலாம் 20 பேருக்கு கொடுப்பதாக இருந்தால் கூட்டம் கூடாது என்பதற்காக இப்படி தெரிவு செய்த மாதிரி என் காதில் பட்டது. அதான் இப்படி அவர்களுக்கே அந்த பண்பு தெரியாத போது இவர்களுக்கு சாதனை விருது, தமிழர் சாதனை விருது கொடுக்க வேண்டுமா? நீங்க கேட்டுக்கலாம். நல்ல ஒரு கேள்வி. உண்மையில எங்களுக்கு வராத கேள்வி நீங்க யோசிச்ச நேற்று இல்ல இப்படியான விஷயங்களை
நாங்கள் கேட்டால் தான் அவர்களுக்கும் கொஞ்சம் விஷயங்கள் விளங்கக்கூடியா இருக்கும். இப்ப சில பேர் முன்னறிவித கொடுத்திருக்கலாம் வேலை அப்படி போறோம் அப்படின்னு சொன்னால் அவர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரே கவலைப்பட்டார் பின்னுக்கு ஆக்களை காணவில்லைன்னு சொல்லி. அப்போ அவருக்கு தகவல் கொடுத்திருந்தால் அவர் கவலைப்பட்டிருக்க மாட்டார். இல்லை அதுதான் இப்போ எங்கே போனாலும் நாங்கள் நிகழ்ச்சியில் வர்றது. அப்போ எங்களை மாதிரி மற்ற விருது வாங்குறவர்களோட குடும்பம் மற்றது அதுக்குள்ளே மற்ற வாலண்டியர்ஸ் அவ்வளோ தான் அதுக்குள்ள நண்டு கடைசியில் அந்த 109வது வாங்கிக்க ஒரு கேட்காவிட்டால் என் மனதுக்குள்ள அது இருந்து கொண்டிருக்கும் என்பதற்காகத்தான் இப்போ ஓடி வந்தேன். நான் வேலைக்கு ஆயத்தமாகிறேன். பிறகு நினைத்து கொள்கிறேன் மணியை. அதுக்கு மாதிரி ஒரு நாள் விருது கொடுக்கும். விருந்து இல்லை விருதும் கொடுக்கணும். அந்த அரைகுறையில் ஒரு ராக்கில் கூப்பிட்டு நீங்கள் செய்கிற நல்ல விஷயத்துக்கும் நன்றி என்று சொல்லி பிரான்ஸ் ஐயா அங்கே அழைச்சிருந்தார் அரவிந்த் ஐயா அவர்கள். இல்லை அவர் நிறைய வழிய நல்ல கேள்விகள் தான் கேட்டு கொண்டிருந்தார். அவர் சொன்னதுலேயும் அவர் சொன்னது சரிதான். இப்போ ஒருத்தரை நீங்கள் இதன்றத இவர் வாழ்நாள் சாதனையாளர்ன்றத உழுது ஆழமாக போய் உழுது அறிஞ்சுதான் நான் செய்யணும். அழகா இருந்தவர் அந்த வார்த்தை. அதான் அந்த அப்படி அது சொல்லக்குள்ள எனக்கு 3 பேர் மனக்கல்ல வந்தார்கள். இவர்கள் ஏன் அதில் ஈடுபட இல்லை, ஏன் கூப்பிட இல்லை தெரியாது. கலாச்சார விழா வச்ச மாதிரி வச்ச வேலை அந்த இது என்ன இந்த விழா கும்பம் வச்சு என்ன இது குத்து விழா கேட்டி அது செய்யலையான்னு சொல்லி குறைபாட்டை சொல்லியிருந்தார். அது உண்மைதானே. தமிழ் இதுகள் செய்யலாம், அப்படி செய்யலாம் தானே அவர் சொல்லியிருந்தார். தெரியல, சில ஹோல் கட்டுப்பாடுகளும் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. இல்லை அது செய்யலைன்னு சொல்லி அவர் சேர்ந்து சொன்னவா. அப்புறம் அது தாங்க தவற விட்டோம். ஏனெண்டா மற்றது எல்லாரும் அதிபர்கள் வேட்டி உடுத்தி கொண்டு போனேன். அப்படியான வேட்டியை உடுத்தி வந்திருக்கலாம் தானே. இல்லை அவர் சொன்னதை சூட் போட்டு வாங்கன்ட்டு ஒரு அமைத்தவர் சொன்னவன் சூட்டோட வாங்கிட்டு நலமனோட சொன்னார்கள். அப்படின்னா நான் வரையில்லைன்னு சொல்லி நான் வேட்டியோட வருவேன். அப்போ இங்கேயும் நானும் ஆரம்பத்தில் குழம்பிட்டேன். எல்லோரும் இப்படி வர அதுக்காக ஒரு நாள் நலமனோட சூட்டு போட்டது கிடையாது, டை கட்டினது கிடையாது. இல்லை, அவருக்கு அது பிடிக்காத உண்டு, செய்யவும் இல்லை. நான் சும்மா ஒரு ஷர்ட்டையும் ஒரு இதையும் போட்டு வரலாம். இல்லை, நான் இப்படி தான் வருவேன். நீங்கள் வர போகிறீங்களா என்னோட விரும்பினா வாங்கலான்னா சரியா அது ராவி சொல்லிட்டு அம்மா உடுப்பு அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அதனாடியே சொன்னாள். சரியா அதில் நீங்கள் வாசிக்கலையா தமிழ் வேர்டிங் தான் என்னடான்னு இருக்குது, இங்கிலீஷ் அண்டு இருக்க இல்லை அதில். அப்போ அது அவங்களோட விருப்பம். நான் நினைச்சேன் இவ்வளோ குழம்பிடுவாள்ன்ட்டு. அவள் அழகாக சொன்னாள், எனக்கு விளங்கப்படுத்தினாள். அவர விருப்பம் உடுப்பு போடுறது, நான் எந்த விருப்பம் உடுப்பு போடுறது, உங்களுக்கு விரும்பினா நீங்கள் இப்படி போடுங்க அப்படி போடணும், இதுகளில் நீங்கள் தலையிடாங்கன்னு சொன்னாள். பிள்ளையே சொன்னாள். அப்போ அப்படி வரட்டும், அவருக்கு அது விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே யாருமே எதுவுமே மதிக்கிறதுக்கு இல்லை. அது சைக்கிள் இருந்தால் ஷர்ட் போட்டிருந்தார், வெள்ளை ஷர்ட் போட்டிருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கோன்னே நான் இல்லை. அது வெள்ளையும் அது பிளேனாக இருந்திருக்கும். அவர் வச்சிருந்தது ஒரு பிளேன் தான். நாங்கள் சொன்னோம் இல்லை செக்க போடுங்கன்ட்டு சொல்லி. அது வெள்ளையும் வேண்டாம், அப்புறம் கோயில் ரெண்டமே போயிருக்கும் அது. அப்போ அது லைட் கலர் தான் போட்டிருந்தது. அப்போ அது ஓகே உண்மையிலேயே அழகாகவும் இருந்தது அந்த உடுப்பு. இப்போ நேற்று சொன்ன வருஷாந்தி அடுத்தது எல்லாருக்கும் வேட்டி விட நான் கூப்பிட போறேன். கூப்பிட சொல்லியோ வாணி எங்கட வீட்டுல இந்த போன்ல தம்பி பார்த்தவர் இந்த படம் பார்த்து போட்டு கேட்டு சொன்னவர் பார்த்து உங்களையும் இதையும் பார்த்து போட்டு இதாரம்மா பக்கத்துல நிக்கிறது ராகவியாவும் பார்த்தா யாரெண்டு பார்த்துட்டு சொல்ல எனக்கும் தெரியல, நான் பார்க்கலையே. ஐயோ இவ்வளவு ஒருத்தர் டக்குண்டு வளர்ந்து இருக்கிறான் ராகவி. கிட்டத்தட்ட பண்ட உயரத்துக்கு மேல வந்திருக்கிறான். அதுல பார்க்கவே தெரியுது. ஆனால் உண்டம்மா மொத்தமா வந்துட்டாவ முந்தி அவர் பார்க்கல ஆள் சின்ன பிள்ளை. அதுதான் இப்போ ஓடி தெரியணும். எல்லா பட்டையாலும் எக்ஸசைஸ் ஆகட்டும், நடையட்டும், சாப்பாடுகள் கொண்டுவரும், கிரீன் டீ குடிக்கிறதும் கூட தெரியல பார்க்க. அது மச்சோட்டு வருந்தானே அதுல. ஆனா சொல்லி போட்டு இதுன்னு சொன்னேன் மாமா நல்லா மெலிஞ்சு ஓடுற மாமா நடதானே நடராசா. மாமா நல்லா நடைராசா நடராசாவோட மகன் நடைராசா ஆயிட்டாரு.
ஆனா நான் உடனே நடாமோன்னு அந்த வேட்டி உடுத்திருக்கேன் இந்த கண்டு நேச்சர் எங்க வீட்டுக்குள்ளேயும் தான் கல்யாண வீடுகளுக்கு எல்லாரும் பட்டு வட்டி இதான் உடுக்குறவ அநேகமாக இவர் கட்டுறது இவருக்கு பட்டும் பிடிக்காது, எங்களை விட்டையும் பிடிக்காது அவருக்கு. கொட்டும் தான். எத்தனையோ நானும் போன முறை இதை பாடுபட்டு வேட்டி புதுசா பட்டு வேட்டி இருக்கப்பா உடுங்கோன அவளுக்குத்தான் நான் உடுக்கணும் கேட்பேன். நான் வித்தியாசம் நான் இல்லை இங்கே அவருக்கும் விருப்பம் இல்லை. அன்றைக்கு ஒரு கட்டார், ஏன் நான் தான் வேட்டி கட்டுறாருண்டு முதல் கடி வந்தது. அப்போ நான் சொன்னேன் அவருக்கு பிடிச்சது, அவர் வேட்டியோட போகிறார். இப்போ அதில் ஒன்றுமே இல்லை தானே, அது ஒரு கலாச்சார உடுப்பை இன்னமும் அவர் கட்டுறார். திரும்பகளுக்கு வந்தது ஏன் ஒரு பட்டு வேட்டியை கட்டக்கூடாதுன்னு கேட்பட்டது. ஒரு பெரிய ஒரு ஆள், நான் பெரிய ஒரு ஆள் சின்ன ஒரு ஆள்ன்றதுக்கு அப்பால் அவருக்கு அது பிடிக்காது பட்டு வேட்டி. அவருக்கு கொட்டன் வேட்டி அவர் ஆறாருக்கு இங்கே என்னென்ன உடுப்பு நடாமான் போட்டுருந்த அந்த அப்படி அந்த கரை மாதிரி அப்படித்தான் எங்கடையும் வெறும் காட்டு வேற ஒரு 3 நாள் அப்படி வச்சிருந்து. இல்லை இந்தியா போன நேரமும் நாங்கள் கேட்டோம் பட்டு வேட்டி வாங்கிட்டு அவர் சொன்னார் இல்லை வேண்டாம் இருக்கிறது நான் கட்டுறையில் கொட்டன் மட்டும் வாங்கி வாங்கண்டா நம்ம கொட்டன் தான் கட்டுறாரு. அது இப்போ அப்போ அங்கே யாரும் இதுக்குமே என்ன நீ என்ன இப்படி கட்டினானுங்க கேட்கல. இப்போ அவரை இரவு நேற்று சொன்னார் சிவாந்தி அடுத்த வருஷம் எல்லாரையும் வேட்டியோட கூப்பிட சொன்னார். அப்போ பாப்போம் அப்போ அது ஓடாமாக்கள் இருக்கிறாரலான்ட்டு வேட்டி அடிச்சுட்டு வேட்டு வேட்டு இருதரையில் இருப்பாரோட தெரியாது. ஆனா பொதுவாக உண்மையில வாணி எத்தனை பேர் 100 பேர் கோட் சூட் போட்டு டையா கட்டி பெரிய எடுப்பு எடுத்தாலும் ஒரு வேட்டிக்கு நிகராக வராது. இல்ல அது குறும்பான ஒரு அழகுதான். நேற்று 2 பேர் அன்றைக்கு 2 பேருக்கு அந்தந்த உடுப்புகளை பாவிக்கணும். இப்போ கோயிலுக்கு போய்க்கலாம் காத்துக்கள் சஞ்சுட்டோட பிறகு அழகு இல்லை என்ன வேட்டி செய்வது இந்து மத கோயிலுக்குள்ள அப்படி ஒன்று அந்தந்த விழாக்களுக்கு அதை பார்த்து போடணும். இப்போ கல்யாண வீடுன்னு சொல்லி சொன்னால் திருச்சோட கல்யாண வீடுன்னு சொன்னால் கோட் சூட் போட்டு கொண்டு போகிறவர்கள் பொதுவாக இருக்குது. ரிசப்ஷனுக்கு பட்டி விடாம வந்தவர் எங்களா கடமாண்ட ரிசப்ஷன் வந்தது கல்யாணத்துக்கு வட்டி கட்டினது. பிறகு அதே நாள் ரிசப்ஷன் சொன்னார் இல்லை நான் இதோட நிற்க அப்புறம் இப்போ என்ன பிரச்சனைட்டு கேட்டார். அப்போ ஓகே அப்புறம் அவர் சொல்லிட்டு நீங்கள் ஏன் அவரை நோண்டி கொண்டிருக்கிறீங்க விடுக்கலை அவர் அதை அப்படி நிற்க நான் வந்தது நின்றார். எதுவும் யாரும் சொல்ல இல்லை, எதுவும் சொல்ல இல்லை. அப்போ திரும்ப ஒரு கதை வந்தது. தமிழ் பிள்ளைகள் எல்லாம் என்ன வெள்ளக்கார பிள்ளைகள் எல்லாம் வெங்கட உடுப்பால் போட்டிருக்கு, வெங்கட பிள்ளைகள் எல்லாம் அங்கே மாறி நடக்குதுன்னு சொல்லி கதை நடந்தது. நல்ல சாரியோட வருங்கள். ஆண்களும் அந்த ரிசப்ஷனுக்கு கூட அந்த கொடுத்த மாதிரி உடுப்பானா நின்றவர்கள் சரியா. அம்மாது பெண்கள் அங்கே இங்கே கலாச்சாரத்தில் அப்போ நின்று சொல்லி சிரிச்சுது கொஞ்சம் வேறு கோலங்களை அந்த அந்த பிள்ளை வந்தபடி எங்கடைச்சி வந்திருக்கு எங்கடை இதெல்லாம் காலம் போயிட்டுதுன்னு சொல்லி இங்கே ஒரு திருமணம் நடந்த வாணி ஒரு கல்யாண வீடு. அவைகளுக்கு உண்மையாக வெள்ளக்காரவங்க வந்து எல்லா நாட்டுகளும் வந்தவைகள் என்ன துருக்கி அந்த அவியல் எல்லாம் எல்லாரும் அந்தந்த உடுப்புகளுக்கு தங்கட கலாச்சார உடுப்புன்னு எங்கட மக்கள் எல்லாரும் கோட் சூட் போட்டு கொண்டு வந்திருந்தவர். அப்போ சொன்னவர் எங்கட தமிழ் மக்கள் எல்லாம் வெள்ளக்காரரை மாறி இன்னமா வெள்ளக்காரர் எல்லாம் தமிழ் மக்களாக மாறி இருக்கணும் பாருங்க அங்கே அதுக்குள்ள இந்த கதைச்சு கொண்டு அந்த உடுப்புக்கு ஏற்ற ஒழுங்கும் இல்லையே. அன்றைக்கி அந்த உடுப்படம் வந்திருந்தார்கள் யாரும் இல்லை. அது எங்கட பிடிச்சிருக்கலாம் தானே அந்த உடுப்பு தானே. எங்கட தங்கச்சியின் மண்ட கல்யாணத்துக்கு 11 வெள்ளக்கார படியங்கள் வேட்டி அவர்களுக்கு விரும்பாக வேட்டி வாங்கி கொடுத்து வேட்டி தான் கொடுத்திருந்தார்கள். வடிவா இருந்தது அதான் இருக்கும். வேட்டி ஒரு அழகுதான். சின்ன குட்டியா பாருங்க பிறந்த குட்டிக்கு இப்ப வேட்டி வந்திருக்கு தானே. அது எல்லாம் அந்த வரிசையா படம் எடுக்க நல்ல வடிவா இருந்தது. வேட்டி ஒரு அழகானதுதான். அதோட கையால வாங்கி எல்லாரும் நாங்கள் இது கேட்கக்கூடிய வரிசையா இருந்து கையால தான் நாங்கள் சாப்பிட கையால தான் அவர்களும் சாப்பிட்டார்கள். அப்படி அது அழகா இருக்குது. சில பேர் படம் பிடிக்கிறத ஒழிய இல்ல நேற்றா தான் அவர் பகடியா சொல்லி இந்த நல்லா தான் இருந்தது. வாணியக்கா வேட்டியோட வர சொல்லியாச்சு. சரி வாழையில சாப்பாடு கொடுக்கணும். அதில் மச்சம் வைக்கலாமோ? வைக்கலாம் தாராளம். ஏன் மச்சம் வச்சு தான் சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் அப்போ அதை வச்சு பட்டுக்க பாருங்களாம். இதுக்கு கத்தி கரண்டி இல்லையோ கை கழுவ போக எங்கள் பஞ்சு இடம் இல்லைன்னு சொல்லுவாரு. நல்லா இருந்தது நேற்று. மச்சக்கறிக்கு வாழையில சாப்பிட மாட்டேங்கம்மா. அப்போ நான் சொன்னேன் மச்சக்கறி கோட் சூட் போட்ட ஆக்கள் எல்லாரும் வந்து பிளேட்டில் சாப்பிடட்டு வேட்டியாக்கள் எல்லாம் அப்படி ஒழுங்கு கொண்டேன் வாணி. வேட்டியாக்கள் எல்லாம் வாழையிலே சாப்பிடும். நடுவுக்குள்ள பெரிய கடையாரும் சம்பையும் வச்சு விடணும். தண்ணி அள்ளியா கையை கழுவுங்கன்னு சொல்லி சரி அப்படிலாம் இல்லை. அது இப்போ இங்கே கல்யாணம் வீட்டுலையும் மழையில் சாப்பாடு தரவங்க தானே.
சாப்பிட்டுட்டு சுற்றி வச்சுட்டு நாங்கள் சில நேரம் வாளியை கொண்டு வருவார் கையை கழுவுங்கன்ட்டு, சில நேரம் பக்கத்தில் சிங்கத்தில் இருந்தால் கழுவு. இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை தானே, வாங்கோ. வெட்டிக்கு அட்வர்ட் போட்டிருக்கிறேன் பாத்தீங்களா? அப்பா இங்க மாப்பிள்ளைய பாருங்க. வெட்டி மாத்தியா வெட்டியோட நிக்கிறேன். வெட்டி வெட்டி சாப்பிடு. வெட்டியை மடிச்சு கட்டு. தீபாவளியிலண்டு ஆ ஆ இவர்களுக்கும் அவங்கள் வெட்டி குத்தி ஒரு வெட்டி ஒரு பாவாடை தட்டை தைக்கிறாங்கள தான் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களா. ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ கட்டிக்கோ. குழந்தைக்கே இருக்கு கொஞ்சம். அதான் பிறந்தவர்களாம் இருக்குது. 31 காட்டுங்க. ஆனா விலை என்ன சொல்லுங்க பாப்போம். 24 பவுன் செட்ட இப்ப அந்த ஒவ்வொருல ஒரு 5 பவுன் குறையுது. 20 பவுண்ட் 19. இல்ல அது இவங்களோட விலை. இங்க இவங்களோட இது விலை கூட. இங்க சரியான விலை 25 பவுண்ட்ஸ். இங்க இங்க ஈஸ்டாம்லயும் அதேதான் பிறந்த அதே விலை. ஆனா இப்ப அந்த ஒவ்வொரு போட்டிருந்தபடியா 19-18 பவுன் அதே விலை தானே. இங்க பிறந்த பிள்ளைக்கு அழகா இருக்குது. அவர் போட்டு விடவும் அழகா ஓடிக்கொண்டு தெரிஞ்சு இல்ல அவர்கள் அந்த செட்டா வச்சு ஒரு பரவல் மேல நல்லா அழகா இருக்கும். ஆனா இந்தியாவில 1000 ரூபா 10 பவுன் தானே சின்னாக்களுக்கு. 10 பவுன். இங்க கூட 25 பவுன் பாருங்க. 10 அங்க 25 அங்க. இலங்கையில 1000 ரூபா தானே சின்ன பிள்ளைகள். இல்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல முந்தி ஏண்டா இப்ப எனக்கு இப்பதேண்டா முந்தி பிரிக்கு வாங்கிக்கலாம் 1000 ரூபான்னு சொன்னோம். வாணி எனக்கு போன வருஷம் இவருக்கு ஒரு வேட்டி பாக்ஸோட இந்த உதயமாரி ஷர்ட் இறக்கை ஷர்ட்டும் அது 4 முழ வேட்டியும் பெட்டிக்க வச்சபடியே இந்தியாவில ஆக 500 ரூபாய் அங்கத்தே காசுக்கு வேண்டி கொண்டு வந்து ஒரு பிரசன்ட் பண்ண இவருக்கு. ஆனா இவர் 4 முழ வேட்டி உடுக்க மாட்டார். ஷர்ட் இறக்கையும் போடுறேல, அதால அந்த ஃபுல் கை அது ஷர்ட் அதுவும் போடுறேல, அதால பாவிக்கையிலே ஒழிய விலைய கேட்க சரியான மலிவு என்ன இல்ல மலிவு. ஆனா நாங்க சென்னையில நாங்க ஷாப்பிங் செய்த விலை கூடவா இருந்தா அந்த கடையில அந்த சாம்ராஜ் அந்த மகாலுக்க விலை கூடவானி வெளிக்கடையில குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரே சீல ஒரே கலர் ஒரே இது நான் மகாலுக்குள்ள எடுத்துக்கொண்டு போட்டு பேருந்து வெளிக்கடையில பார்த்தா 800 ரூபாய் குறைவா இருந்துச்சு. பாணியக்கா நான் காட்டுட்டேன். என்னது தங்கச்சி 3 மாதம் சரஸ்வதி பூசைக்கு வேட்டி காட்டினவரா அவரை நிமித்தி இருத்தி கிடக்கு பொம்மையோட சாட்சி. அப்படி 31க்கே இப்படி வேட்டியும் இதுவும் கட்டி போட்டு இல்ல இருக்குதானே சின்னாக்களுக்கு 32க்கும் கட்டினவைதான் இதுக்கும் எடுத்து கட்டின எல்லாத்துக்கும் இருக்கு. சின்ன பொம்பளைகளுக்கு சின்ன பாவாடை சட்டை சின்ன சாரி இருக்குதானே அவங்களுக்கு கூட. வணக்கம்மா ரஜினியல் போன்ஸ் அவர்களே. சிவதர்சினி அவர்கள் வந்தால் ஒரு என்ன வாங்க உங்களை நிகழ்ச்சிக்கு 2 பேரையும் பார்க்க அண்ணனும் தம்பி மேரிக்கிட்டு இருக்கே நாவல் சேர்க்கணும். பொருட்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு தினக்கவிதான் நீங்க போட்டீங்களா தெரியல. அது வேலை செய்தில்ல இருந்தா தாங்க. இல்ல இருந்தா தாங்க அது வருகிறது இல்ல. முக்கியமான கேள்வியோ. சரி ராஜினேக்கா வாங்க. அப்புறம் என்ன நடக்குது ஆளை காணும் இந்த பக்கம். சரியான நீ விடும் போய் வந்தது துவங்கிட்டு இந்த கிழமை துவங்கிட்டு தான். நான் இன்றைக்கு கொஞ்சம் கூடத்தான் எல்லாம் போட்டு உடுப்புகள் எல்லாம் சரியா போட்டு ஒன்று போயும் சரியா குளிர் கூடத்தான். இப்ப இங்க இந்த முந்த நாள்ல இருந்து இந்த கலோரியில இருந்து சரியான குளிர் தொடங்கிச்சு. அப்படிதான் முந்த நாள்ல இருந்து தான் குளிர் கூட. இன்றைக்கு நீ சரி என் வாட்ஸ்அப் அவுட்டா போச்சு. நான் கவிதை ரட்டே வாணி தாங்க. ராஜினியக்கா என்ன கேட்ட நீங்கள்? இல்ல இவே சின்ன கடை இவ அவரை பார்க்க இவரையும் பார்க்க பண்ணிக்கு யாரு அமிர்தன் மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி இருக்குன்னு சொன்னான். ஒரே நாவல் சேட்டும் போட்டு நான் ஆட்ட பிள்ளைகள் கூட போயிடும் தங்கச்சி. சரி வாட்ஸ்அப் வேலை செய்தது எனக்கு. ஓகே. தினமொரு பாமு கவி செவ்வாய்க்கிழமைக்குரியது 1942 ஆக்கமாம். நான் யார் தெரியுமா? நான் 2 பேரில் சுருட்டப்பட்டு வாழ்கின்றேன்.
நான் வாழும் நாட்டில் சிறகடிக்கும் பறவையாக பிறந்தேன். அயலூரில் பொன்வெள்ளியில் பேரானேன். எப்போதும் என்றும் உயரமான நிலையில் இருப்பவன். இருந்தும் பக்கத்திலும் வாழுகின்றேன். சிறுவர் பெரியோர் என்னில் பெருங்காதல். என்னை எப்போதும் மறக்க மாட்டார்கள். பெரும் உழைப்பாளியாக நானும் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன். நான் இல்லாவிட்டால் இந்த உலகமே இயங்காது. பெரிய சீமை என்றால் இங்கிலாந்து சொல்றது பெரிய சீமை போல. பெரிய சீமையில் பேராக உள்ளேன். சுற்றுலா பயணிகள் வியக்க வைப்பேன். காட்சி பொருளாக உயர்ந்து நிற்பேன். இருவர் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து பெருமை அடைகின்றேன். நான் யார் தெரியுமா? மற்றவர்கள் சொல்லுங்க அப்போ. மணிக்கூடு. சரி, எந்த மணிக்கூடுன்றதுதான் கேள்வி. மணிக்கூடு தான். நான் இருபேரில் சூட்டப்படுகிறேன் என்றால் மணிக்கூடன்னு சொல்றது, கடிகாரம்னு சொல்றது. நான் வாழ்வில் பிறந்தேன்டா இந்த முதல் ஜெர்மனியில தான் நான் வாழ்றதுல குக்கு மணிக்கூடு முதல் வந்தது. அயலூரில் பொன்வெளியிலண்டா சுவிட்சர்லாந்தில் இந்த வடிவான பொன்வெளியில் இந்த கவரிங் எல்லாம் செய்தபடி அங்கே விற்கிறார்கள். இந்த நாள் நாங்கள் அதிகமாக அந்த சுவரில் தான் உயரில் வைப்போம். அதை இருந்து பக்கத்திலும் வாழுது என்னென்னு சொன்னால் எங்களோட கைகளில் இந்த பக்கத்திலும் இருக்கும். அது மற்றது நான் எப்போதும் மறக்க மாட்டார்கள். இந்த நேரம் பார்த்து கொண்டே இருப்பார்கள். மற்ற பெரும் உழைப்பாளியாக ஓடிக்கொண்டே இருப்பேன். நான் ஓடித்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நான் இல்லாவிட்டால் உலகமே இயங்காது. பெரிய சீமைன்னு சொல்லி இங்கிலாந்து பிக்மென் மணிக்கூடத்தான் நான் அதை குறித்தேன். நான் பெரிய சீமையில் பெயராது. இந்த தாயத்தில் சொல்றது முந்தி பெரிய ரோமைக்கு போறாள். அது பெரிய ரோமைக்கு போறான்னு சொல்லுவார்கள். பெரிய ரோமைக்கு போறாள். ரோமைக்கு போறான்னு சொல்றவங்க அங்க தாயத்துல சொல்றவே இல்ல பெரிய சீமைக்கு போய் விட்டார்கள். இங்கிலாந்து நாட்டு சீமைன்னா இதைத்தான் சொல்றது. பொதுவாக மற்ற சுற்றுலா பயணிகளை வியக்க வைப்பேன். எல்லாரும் அதிகமாக அந்த பிக்மென் மணிக்கூட்டுக்கு சுற்றுலா பயணிகள் வைப்பேன். மற்ற காட்சி பொருளாக உயர்ந்து நிற்கிறேன். எல்லாரும் அதை பார்த்து செய்யப்படுறோம். அந்த மணிக்கூடு வித்தியாசமான மணிக்கூடு. இருவரும் அண்ணன் தம்பியான அந்த சின்ன கம்பியும் பெரிய கம்பியும். நல்ல கவிதையா வாணி? அதை எடுத்துங்க. ஓகே, சூப்பர். எல்லாம் அடங்கி இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. சிவசினி அவர்களது கவியும் வர இல்லை வந்தது என்ன தெரியல. அந்த பேஜ் எனக்கு ஓப்பன் பண்ணதில்லை. நேவிஸ் பிலிப்ஸ் அவர் வீடியோ ஓப்பன் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் எழுதலையாமண்டார். பத்மினி கமலாந்தன் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாங்கோ. இனிய காலை வணக்கம். வாங்க. என்ன நடக்குது? ஓகேயா? இப்ப எல்லாம் செய்து இது கொஞ்சத்துக்கு முதல் வந்து குந்தின எல்லாம் செய்துட்டு என்ன செய்தீங்க? நேரம் 10:12. பல்லு மின்னிக்கு கோப்பி உடிச்சு பேருந்து குளிச்சு விளக்கு கொளுத்தியில ஏற்றி பேருந்து வந்து பொறிச்ச காய்ச்சி இன்னும் ஜனடேசன் போல காணி சட்டி 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 போறச்சுக்கு சட்டி போல் இல்ல என்னோட இதுக்கு வாணி இனி அதுக்குள்ள ஊத்தி இத கழுவி அதுல நான் என்ன அறிஞ்ச கவனிக்கிறேன். நீங்க வீட்டுல கதை கேட்க ஏற்றி கொண்டுதானே கதைப்பீங்க. நீங்க வீட்டுல கதை கேட்க ஏற்றுறதுன்னு சொல்லுவீங்களா இல்லாட்டி கொளுத்துறான்னு சொல்லுவீங்களா? நான் இப்ப ஏற்றியா நான் சொல்றது. வசனங்களுக்கு ஏற்றுறது சொல்ற மாதிரியே கொளுத்துறன்றது உன்னை கொளுத்துவேன், உன்னை வீட்டை கொளுத்துவேன் என்ற வார்த்தை தான். அது பத்த வைப்பேன் என்றதெல்லாம் பிழை. அது உண்மை இல்லை. அப்படி சொல்ல போனா ஏற்றுறது நான் இப்ப முதல்ல அப்படிதான் இல்ல. எனக்கு சரியான குறைவு நான் இந்த கொளுத்துறதுன்னு சொல்றது. விளக்கு ஏற்றிட்டு வரேன், விளக்கு அணைங்கண்டு சொல்லுவேன். ராவிட்ட விளக்கு ஏற்றிட்டு வர இல்லாட்டி விளக்கு வச்சிட்டு வரேன். அநேகமா விளக்கு வச்சுட்டு வரேன்னு சொல்லுவேன். விளக்கு வைக்கிறேன் நான் கூடுதலா சொல்றேன் நான். ஆனா கொளுத்துறேன் நான் சரியான குறை இல்லையன்று நினைக்கிறேன். எழுதேக்க ஏற்றுறது அப்படி இல்ல விளக்கேற்றலாம் வரும். விளக்கேற்றலாம் வரும். நாங்கள பாவிப்பில இல்ல இல்ல இல்ல. இப்ப நீங்க எழுதைக்க ஜானகிருஷ்ணன் அவரை விளக்கேற்றி வைக்கின்றார்.
எழுதிக்கே எழுத்துக்கள்ல ஏற்றுறதுதான் ஏற்றுதான் கொளுத்துறேன் எழுதுறது கொளுத்துறன்றது உண்மையிலேயே அது கொளுத்துறன்றது அது மற்றது வீட்டை இன்னும் வீட்டை கொளுத்தி கொளுத்துறோம். போட்டுருவேன் வீட்டை கொளுத்தி போடுவேன். வீட்டை கொளுத்துறது, குப்பையை கொளுத்துறது. ஆனா நாங்க நோக்குறோம்டா சில அணைச்சு விடுங்கன்னு சொல்லிங்கன்னா நோக்குறோன்னு தான் நாங்க சில நோக்குறது நேரம் நான் கூட அதை நோக்குறோம். அணைக்கிறேன்னா நான் சொல்கிறது விளக்கு அணைச்சி விட வேண்டிட்டு அது சில நேரம் தான் அணைச்சு விடுங்க. கொடுத்துறதுன்றது குறைவு தான். விளக்கு வைக்க போறேன்ன்றது தான் கூட. ஆனா இந்த சில பழைய சொல்லுகள் உண்மையிலேயே சிலதுகள் அழியாம இருக்கு. விளக்கு வைக்க போறேன்றதும் பிள்ளைதான். அதான் ஒரு பாட்டும் இருக்குதானே வாணிமகன், விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய விடியட்டும், நடக்க போகும் நாட்கள்லாம் நல்லதாக நடக்கட்டும், நல்லதாக நடக்கிற மாதிரி தெரியல. எந்த வாட்ஸ்அப் அவுட்டா போச்சு. காலையில ஒரு ஆள் இந்த அந்த சர்டிபிகேட்டுக்கு 6 நாளுக்கும் 6 பூவும் 6 கருத்துன்னு சொன்னார். அந்த இது என்னத்துக்கு இந்த கந்த சர்டிபிகேட் பிடிக்கணும் தானே. அதுல வந்து அந்த ஐயா வந்து இந்தியாவில இருந்து சொல்றவர் அதுல அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பூ, மல்லிகைப்பூ, வளரிப்பூ, செம்பகத்திலயும் பூ இருக்கா. அவருக்கு ஒரு பேர் உண்டு, வீணாவில வருது என்ன செம்பகப்பூ கணக்கனா 6 சொன்னவர். அதுக்கு ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லி சொன்னவர் தியேட்டர் ரேடியோல பிடிக்க வரலன்னா சிந்தனை வாய்ச்சா அப்புறம் இந்த இது அந்த ஐயா உண்டாவிர அந்த தாசியம் சொல்லிக்க அதுக்கு முடியல இது சொல்லுவார். அப்ப அதுல கேட்டோன்னு ஒவ்வொரு நாளைக்கு பூக்கள் எல்லாம் இங்க இருக்கணுமே. அதான் நான் இங்க இருக்கேன் பூவை இல்லாம இருக்கிறான் நாடுகளுக்கு நாடு. செம்பரத்தம் பூவைத்தான் அப்படி சொல்றவர். செம்பரத்தம் பூ இருக்குல்ல, அதான் செம்பகம். அதத்தான் இவ எப்படி சொல்றவ. என்ன செம்பரத்தை பூவை சொல்லுவார்கள். இல்ல வாணி, செம்பகப்பூ என்றது வேற, செம்பரத்தம்பூ செம்பகப்பூ வேற. ஆனா இப்ப கேட்ட இடத்தை அப்படித்தான் சொன்னார்கள் செல்வி. சில பூக்கள் இந்த பேர அன்றைக்கு ஏதோ ஒரு பூ பேர் எடுத்து வச்சிருந்தேன். அது செம்பரத்தம் பூ என்று நாங்கள் செவ்வரத்தை அல்லது செம்பரத்தி என்று சொல்லுவோம். செண்பகப்பூ என்பது வேறு. அப்ப சரி, அது சரி, நீங்க சொல்றது சரி. ஆமா, செம்பகப்பூ வேறதான பறவை இருக்குன்னு தெரியுமா, பூ இருக்கு. அது எனக்கும் தெரியா இது பூ உண்டு. இந்தியாவில இருக்கும். இங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அதை செய்யணும். அடுத்து அந்த ஒரு சொல்லி செய்யணுமா சொல்லி அந்த பூவுக்கு அந்த நட்சத்திரத்தின் இதுல 21வது நட்சத்திரத்தின் இதுதான் அதுக்கான இதை சொல்வது. நரசிம்மவர்மன் மூற்றம் என்றும் அந்த பேருக்கு இருக்கிறது. வேற என்ன சொன்னது வில்பாவோ அதுலயும் ஒரு பூ பேரு வில்வம்பூ. வில்வம்பூவா? அது வில்வமா? அது எனக்கு வில்வாண்டு வில்வம்பூ. அந்த வில்வம் பழத்துல அந்த பூவா? சரி சரி, ஏதோ வில்வாண்டு. இப்ப இதெல்லாம் போட்டா என்ன செய்யலாம்? முருக கடவுளுக்கு வீட்டுல கும்பிட்டாமோ? முதல் இதுக்கு அவர் சொன்னார் 12 தான் சொல்லி, இப்ப இது 3 தரம் சொல்லி இந்த இவே நான் நினைக்கிறேன் அந்த இது முடிக்கிற நேரம் ஒவ்வொரு நாளும் சொல்றதா இல்லாட்டிக்கு கடைசி நாள்ல சொல்றதோ தெரியா. அதை சொல்லி இப்படி செய்யுங்கன்னு சொன்னேன். விரதம் பிடிக்கிறாங்க. நீங்க விரதமா? நானா பிடிக்கிறேன். முந்தி பிடிக்க நான் கனடால நான் பிடிக்கிறதே இல்லை. நான் பாக்குறது நான் மச்சம் சாப்பிடுறேன். மச்சம் மச்சம் சாப்பிடுறேன். சாப்பிடுறதா? முன்னாடி மாதிரி இப்போது அதெல்லாம் சரி வராது. எல்லாத்துக்குமே தான்டா தானே. அப்படித்தான் சொல்லுவீங்க. அந்த கந்த சட்டி பிடிக்காத சொல்லுவீங்கன்னா நாங்க அன்றைக்கு விராதம். கந்த சட்டி அந்த முழுக்க பிடிக்கல. ஆனா விராதம் மரக்கறியோட சாப்பிடுவோம். மரக்கறி எங்களோட வீட்டிலேயே அவர்கள் எல்லாரும் மரக்கறி சாப்பிடுவாரு ஊர்ல வாங்கி.
2 பேர் மட்டும் சத்தியனும் மற்றவரும் தான் ஒரு தரு விரதம். அவன் நெடுகளும் பால்வளம் தான் ஆரம்ப காலத்திலே இருந்து கனகாலமா பிடிக்கொள்வார்கள். 10ஆம் சோதனை அந்த காலத்தில இருந்து அநேகமான பிள்ளைகள் இப்போ சின்ன பிள்ளைகள் எல்லாம் விரதங்கள் இந்த தீப்பாயிறது எல்லாம் செய்கிறார்கள். போன வருஷம் நான் சொல்லியிருந்தேன், உனக்கு வேலையை போறது கஷ்டமா போகுது, ஒரு நேரமா ஒரு சோறு நீ வந்து சாப்பிடு அப்படி என்று. நான் இந்த முறை தெரியல என்ன செய்வான்னு. ஒருவருக்கு 10 வயசு, இப்போ 10 வயசாக இருக்கும். அவர் ஒவ்வொரு வருஷமும் தீப்பாயிடுறவரா. அப்ப இல்ல இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கலாமா இது தீப்பாயிடுற அந்த சடங்கு? அப்போ கேட்டேன் இந்த வயதுலையாண்டா. அப்போ தம்பி சொன்னான் அவன் 5 வயதுல இருந்து தீப்பாயத்தை வாங்கிட்டான்னு சொல்லி பழகிட்டுது. அப்போ எல்லாம் என்ன ஒரு அந்த நம்பிக்கையும் மற்றது அது அந்த பக்தி இருக்கணும் என்ன. மட்டும்தான் அந்த மனம் வந்து அதோட ஒன்று இருந்துட்டதுன்னு சொன்னால் எதுவுமே பெருசா தெரியும். சனிக்கிழமை நாள்லயே மாடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எப்பவும் போயிட்டு வந்துதான் முந்தி நல்லூருக்கு போவேன். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எத்தனை மணி சொன்னாலும் போட்டு வந்துதான் சாப்பிடுவேன். அதானே ஆஞ்சநேயர் கோயில். இப்ப நம்மவர்கள் இருக்கிறார்கள் தானே, புது புதுசா எல்லாம் இப்ப ஆரம்பிச்சிட்டார்கள் ஐயா. எங்கேயோ என்ன இருக்கும் அங்க போவார்களாம், இங்கால இதை பிடிப்பார்களாம், அங்கால அதுக்கு போவாரு. இந்த மனம் ஒன்று இருக்கല്ലോ, ஏன் இப்படி இருக்கிறான்ட்டு அதை அடுத்த வெள்ளிக்கிழமையெல்லாம் முந்தி பார்த்தா இப்போ நல்லூருக்கு போவான். ஒரு வெள்ளியும் ஒரு சனியும் வெத்தில கொண்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கொண்டே கொடுத்துட்டு வாரு. வியாழன் மச்ச ஞாபகங்கள் இப்ப வெள்ளி சாப்பிடணுமா, ரெண்டா வியாழன் பாவாக்காரன் நாளான்னு சொல்லி. அதுக்கு முதல் சாப்பிட்டது இருக்கு. அதான் அதான் இவர் வந்து கேட்கத்தான் ஐயா சண்டை பிடிச்சி போட்டு போனார் ஈசன் அண்ணா. அவர் இப்போ வந்துட்டார் இல்லையாண்டு இல்லை. அவர்கள்லாம் உண்மையாக தெலுங்கு, எல்லாம் தெலுங்கு. எல்லாரையும் கொண்டு வந்து நம்மவர்கள் வந்து கோயில் கட்டுறதும் அதுக்கு பூசை சைவத்துக்குள்ள இல்லையா, நீங்க இந்து மதத்துக்குலாம் நினைக்கிறீங்க இல்ல? சைவம்ன்றது தனிய முருகன் சிவபெருமான் அவையோட சம்பந்தம் இல்ல. அது இருக்கிறவர்களுக்கு ராமர் ராஜதன் சொல்லி எல்லாம் அதெல்லாம் மாறி. ஏன் ராமர் கோயிலுக்கு இப்ப போக போயிடுமா கொஞ்சம் பேர். அதான் ஆஞ்சநேயர் கோயில். அப்ப இதெல்லாம் அப்புறம் இன்னும் என்னவெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஏன் வாணி, நாங்கள் சின்ன வயதுல இலங்கையில இருக்கேக்க, சின்ன வயதுண்டா கல்யாணம் முடிச்சுத்தானே இங்க வந்த நாங்கள். அது மட்டும் எங்களுக்கு ஆஞ்சநேய கோயில்ல அங்க இருக்கண்டே தெரியும், அதை பற்றியே இல்ல. படிச்சதுதான் கதைகள், படிச்சதுதான். இப்ப பெரிய பெரிய கோயில்களா இல்ல வருகுது, புதுசா வருகுது. அதோட அந்த ஒவ்வொரு இனம், இந்த ஒவ்வொரு குரூப்பா போய் மக்கள் அதுகளை கொண்டாடின. அதுக்கு வாணி முன்னர் ஐயப்பன் கோயில் எல்லாம் ஆஞ்சநேயரும் இல்ல இலங்கையில. உண்மைதான் உண்மைதான். இப்ப போறதும் மாறதும் அதுக்கு பின்னால காவடி பிடிக்கிறது அதுக்குள்ள இது என்ன செய்யறோம்னு தெரியாம அது இல்லவாணி. அந்த அதுக்குள்ள போய் நாங்கள் அந்த இப்ப நாங்க கோயிலுக்கு போறோம், போனா கும்பிட்டோமா மரத்தின செய்தோமா வந்தோம். இது எங்களுக்கு எங்கட